நீளம் நிறைந்த மணிகண்டத்து ஈசனடியார் பெருமென எல்லா உயிரும் தொலையெடுத்து தேசமுய திருத்தொண்ட தொகைமன் பணித்த திருவாளன் வாசமலர்மென் கிழவணங்க வந்த பிறப்பை வணங்குவான். தூக்குசி திருத்தொண்ட தொகைவிரி வாக்கினால் சொல்ல வல்லபிரான் எங்கள் பாக்கிய பயனாம் பதிக்குன்றைவால் சேக்கிழாரடி சென்னியிருத்துவான். எல்லாம் வல்லெம்பெருமான் ஆர்தரும் பன்னார்மொழியமுடனவர் திருநனாவுடையாருடைய திருவடிகளை வணங்கி ஆழ்தரும் நீள் நெடுங்கண்ணி உடனவர் அண்டமுழுதுடையாருடைய திருவடி தாமர்களை மனம் மொழிமைகள் அலை வணங்கி எம்பெருமக்கள் நாயன்மாருடைய பொன்னார் திருவடி தாமர்களை மனம் மொழிமைகள் அலை வணங்கி உரையாசிரியர் சிவகுமணியாவுடைய திருவடிகளை நீல நினைந்து அடியார் பெருமக்களுடைய திருவடியில் எல்லாம் மனம் மொழி மெய்களாலே வணங்கி அமைகின்றேன். அன்பார்ந்த சான்றோர் பெருமக்களே, சிவனைய செல்வர்களே, பெருமான் அண்டமுழுதுடையாருடைய திருவருட்கருணையினாலே சென்ற வாரம் நமக்கு நம்முடைய கொங்கு மண்டலத்திலே பெரியபுராணத்தில் நல்ல ஆலங்கால் பட்ட பெரியோர்களை கொண்டு திருவருட்கருணையினாலே நம்ம வகுப்பு ஆரம்பிக்கக்கூடிய ஒரு சூழல் மிக அருமையாக அமையப்பெற்றது. நிறைய அன்பர்கள் கலந்து கொண்டிருந்தார்கள். அதில் அடியனுடைய ஞானாசிரியராக இருந்து அடியனுக்கெல்லாம் நல்ல ஒரு நெறிகாட்டி எங்களுடைய போற்றுதலுக்கும் வழிபாட்டுக்கும் உரிய சொக்கலிங்க ஐயாவுடைய ஒரு வழிகாட்டுதலின் பேரில் நம்முடைய கொங்கு மண்டலத்திலே பல்வேறு இடங்களிலே நமக்கு பெரிய புராணம், அதே மாதிரி சாத்திர வகுப்புகள், அது மட்டுமல்லாது திருநெறிய தமிழ் முறையிலே வழிபாடுகள்லாம் செய்து கொண்டு வரக்கூடிய நம்முடைய மணிவாசல் மன்றத்தினுடைய தனிப்பெரும் ஒரு செயலாளராக இருந்து மிகச் செம்மையாக நடத்தி கொண்டு வருகின்ற நம்முடைய குமரலிங்கய்யா அவர்கள் கலந்து கொண்டார்கள். அதே போல் நம்முடைய போற்றுதலுக்கும் வழிபாட்டுக்கும் உரிய பவானி திருநனா திருக்கூட்டத்தினுடைய தலைவர், அரண்மனை அறக்கட்டளையினுடைய தலைவராக இருக்கக்கூடிய நம்முடைய தியாகராஜன் ஐயா அவர்களும் மிகச் சிறப்பாக இங்கே கலந்து கொண்டு திருத்தொண்டர் புராணத்தினுடைய பெருமைகள் எல்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி நமக்கெல்லாம் புரிகிற மாதிரி ரொம்ப எளிமையாக நமக்கு கூறினார்கள். அதாவது தியாகராஜ் ஐயாவும் சரி, குமரலிங்க ஐயாவும் சரி, அவர்கள் இந்த நிலைக்கு வந்ததுக்கு காரணம் திருத்தொண்டர் புராணம் தான், பெரிய புராணம் தான் அப்படிங்கிறது அவர்களுடைய திருவாக்கிலிருந்தே கூறினார்கள். அடியனுக்கும் அவங்களெல்லாம் செய்த அந்த ஒரு தொண்டு, அதை பின்பற்றி நம்மளும் செய்யணும் அப்படின்னு பார்க்கிற பொழுது 30 ஆண்டுகளுக்கு முன்பாகவே எங்களுடைய குருநாதர் ஐயா சொக்கலிங்க ஐயாவுடைய திருவடியை பற்றி நின்று இந்த திருக்கூட்டத்தில் இணைந்து இந்த சாத்திர தோத்திரங்களை எல்லாம் படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அது சைவ சித்தாந்தத்துக்கு எங்களுக்கு அருமையான ஒரு பேராசிரியர் கிடைத்தார், வையாபுரியார் என்று சொல்லி. அவர் பேரூர் தமிழ்கலையினுடைய முதல்வராக இருந்து நடுநாடு என்று சொல்லக்கூடிய விழுப்புரத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய நல்லாற்றூரில் இருந்து கோவையிலே பேரூர் சாமி பெரியவர் சாந்தலிங்க ராமசாமி அடிகளாருடைய ஒரு சாரை மாணாக்கிறவர் நம்முடைய பேராசிரியர் வையாபுரியார் அவர்கள். பேரூர் சாமி ரொம்ப விரும்பி நம்ம கொங்கு நாட்டுக்கு அழைச்சி கொண்டு வந்தார்கள். அப்படி அவர்களெல்லாம் வளர்த்த சைவம் தான் இன்றைக்கி நம்ம அதை பின்பற்றி ஒழுகி நடந்து கொண்டு இருக்கிறோம். அதே மாதிரி அவரோடு இணைந்து பணி செய்தவர், அவருடைய மாணாக்கராக இருந்து நம்மையெல்லாம் நெறிப்படுத்தி கொண்டு இருக்கக்கூடியவர் சென்னை பையா அவர்கள், மணிவாசல் மண்டலத்தினுடைய தலைவர் பெருமகனார். பேராசிரியர் வையாபுரியார் இடத்திலே பாடம் கேட்டவர் அவரும். நாங்கள்லாம் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி பாடம் கேட்டோன்னா அவர் ஒரு 30-35 வருஷத்துக்கு முன்னாடி வையாபுரியார் இடத்துல பாடம் கேட்டவர். எல்லாத்துக்கும் ஒரு சைவ சித்தாந்தத்துக்கு ஒரு அத்தாரிட்டி அப்படின்னு சொன்னால் பேராசிரியர் வையாபுரியார் தான். அவர் காட்டிய நெறி தான் எப்படி ஒரு சைவர்கள் வாழ வேண்டும், அது உலகியல் இருந்தபடி குடும்பத்தில் இருந்தபடியே சைவத்தில் தொண்டு செய்யலாம் அப்படிங்கிறத காட்டிய பெருமை அவர் தான். இதுக்காக நம்ம எதையும் துறக்கணுங்கிறது இல்லை, எல்லாம் இருந்தபடியே நம்ம தொண்டு செய்யலாம் அப்படிங்கிற நெறியை நமக்கு அடியனுக்கெல்லாம் ரொம்ப வலியுறுத்தியது ஐயா தான். அதனால் அவங்களுடைய திருவடியெல்லாம் நம்ம முதல்ல வணங்கி கொண்டு அதற்கு பிறகு தான் நம்ம நூலுக்குள்ளே போகணும். அதற்கு முன்பாக இந்த கோயில் இந்த அளவுக்கு இன்று கம்பீரமாக ராஜகோபுரம் மேலோங்கி இருக்குது அப்படின்னா அதுக்கு நாலூர் அறக்கட்டளை அன்பர்களுடைய உழைப்பு, அதே போல் குறிப்பாக நம்முடைய அசோகன் ஐயா அவருடைய தொண்டு ரொம்ப, அவருடைய வேலையெல்லாம் விட்டுட்டு தன்னுடைய வேலை எதையும் கவனிக்காது இதே ஒரு தொண்டாக அவர் சிறமேற்கொண்டு செய்து கொண்டிருக்கிறார். ஐயா அவர்களுக்கும் அடியானுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்து கொண்டு, அதே போல் இந்த வகுப்புகள் நடப்பதற்கு முருகேசு, நம்முடைய
சரவணன் போன்றவர்களெல்லாம் இப்போ பெரிய பெரியசாமி ஐயெல்லாம் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் பலவாறு வகுப்பு கேட்ட பெருமக்கள். அவங்களையும் இந்த நேரத்தில் வந்து அடியேன் வணங்கி கொண்டு, இது என்னென்னா பெரிய புராணம் அப்படிங்கிறது ஒரு கதை கேட்குறது அப்படிங்கிறது இல்லைங்க. நம்முடைய வாழ்க்கை நெறியை நம்ம வந்து நெறிப்படுத்தி கொள்வதற்கான ஒரு நூல் தான் பெரிய புராணம். அதில் குழந்தைகள் எப்படி இருக்கணும், மனைவி எப்படி இருக்கணும், மகன் எப்படி இருக்கணும், ஒரு அரசன் எப்படி இருக்கணும், எல்லாத்துக்குமே இலக்கணம் இருக்குது பெரிய புராணத்தில். நீங்கள் அப்பப்போ அந்த வகுப்புகள் நடக்கிற பொழுது நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதனால் கதை அப்படின்னா ஒரு சின்ன பையனை கூப்பிட்டு சொன்னால் சொல்லிடுவாங்க. அப்படியெல்லாம் இல்லை, கதையும் இருக்கும். ஆனால் நமக்கு அந்த நெறிமுறைகள், வாழ்க்கையினுடைய நெறிமுறைகள் எப்படி அப்படிங்கிறது சேக்கிழார் பெருமான் நிறைய இடங்களில் சொல்லியிருக்கிறார், சமுதாய சிந்தனைகளாக. அதற்கு முன்பாக பெரிய புராணம் அப்படிங்கிறது நமக்கு 12ஆம் திருமுறை தெய்வ சேக்கிழார் பெருமான் பாடியது. அதற்கு முன்பு 11 திருமுறைகள் நமக்கு சைவத்தில் இருக்குது. நம்முடைய சைவ சமயத்தில் வழிபாட்டுக்கு இருக்கக்கூடிய நூல்கள் வந்து வடமொழியில் இருக்கக்கூடிய நூல் நமக்கு வந்து ஆகமங்கள், வேதங்கள். ஆகமங்கள் 28 என்று சொல்லுவார்கள். எண்ணில் ஆகமம்னு சேக்கிழார் பெருமான் சொல்வார். 28 ஆகமங்கள் என்று சொல்லுவார்கள். அதுபோக உப ஆகமங்கள் என்று சொல்லி நிறையா இருக்குது. அது வடமொழியில் இருக்கக்கூடியது. ஆகமங்கள் பெருமானை வழிபாடு செய்யக்கூடிய, வடமொழியில் வழிபாடு செய்கிறவங்க ஆகமத்தில் வழிபாடு செய்வாங்க, வேதத்தில் வழிபாடு செய்வாங்க. வேதம் என்று சொல்லுவது பொது, ஆகமம் என்று சொல்லுவது சிறப்பு நூல். இது வடமொழியில் இருக்கக்கூடியது. சரி, வடமொழியில் இருக்கக்கூடிய அந்த நூலுக்கு இணையாக நம்ம தமிழில் என்ன இருக்குது அப்படின்னா நமக்கு 12 திருமுறைகள். அது எப்படி அது இணையா அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னா, இது தமிழ் வேதம் என்று சொல்லி நம்முடைய ஞானசம்பந்த பெருமானை பாடுறார். சேக்கிழார் பெருமான் சொல்லுகின்ற பொழுது ஞானசம்பந்த பெருமானுடைய புராணத்தில் தமிழ் வேதம் பாடினார் தாளம் பெற்றார் என்று சொல்லுவார். அதே மாதிரி திருமூல தேவநாயனுடைய வரலாறு சொல்லி கொண்டு வருகின்ற பொழுது சேக்கிழார் பெருமான் வந்து ஆகமம் அப்படின்னு சொல்கிறார். தன்னிலவார் சடையார்தாம் தந்த ஆகமத்தை மண்ணின் மிசை திருமூலர் வாக்கில் தமிழ் வகுப்பு என்று சொல்லி சேக்கிழார் பெருமானே சொல்கிறார். அப்போ தமிழில் வந்து நமக்கு வேதமும் இருக்குது, ஆகமும் இருக்குது. அதனால் வேத ஆகமங்களுக்கு இணையானது தமிழ் திருமுறைகள். இன்னும் கொஞ்சம் மேலே போனோம்னா இறைவன் விரும்பி கேட்டது தமிழுங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா சுந்தரமூர்த்தி சாமிகளிடத்தில் திருவெண்ணெய்நல்லூரில் சாமி என்ன கேட்குறாரு அப்படின்னா, நமக்கும் மற்றனை வன்மைகள் பேசிட வன்தொண்டன் என்னும் நாமம் பெற்றனை நமக்கும் அன்பின் பெருகிய சிறப்பின் மிக்க அர்ச்சனை பாட்டேயாகும் ஆதலால் மண்மேல் நம்மை சொற்றமில் பாடுகின்றார் தூமரை பாடும் வாயால் என்று சொல்லி சேக்கிழார் பெருமான் தடுத்தாட்கொண்ட புராணத்தில் சொல்கிறார். அப்படின்னா நமக்கும் அன்பின் பெருகிய சிறப்பின் மிக்க அர்ச்சனை பாட்டேயாகும் அப்படின்னார். அர்ச்சனைன்னு என்ன தெரியுங்களா? தேவாரம் தான் அர்ச்சனை. அர்ச்சனைன்னா என்னென்னா நம்ம வேறு மாதிரி நினச்சிக்கிறோம். அர்ச்சனை அப்படின்னா பாட்டு தான் அர்ச்சனை. இறைவனே கேட்குறாரு, நமக்கும் அன்பின் பெருகிய சிறப்பின் மிக்க அர்ச்சனை சொல்கிறார், பாட்டே ஆகும் அப்படின்னார். அப்படின்னா தேவாரம் தான் அர்ச்சனை, தேவார திருவாசகம் தான் அர்ச்சனை. ஆதலால் மண்மேல் நம்மை சொற்றமில் பாடுகின்றார் தூமரை பாடும் வாயால். பெருமான் எப்படின்னா சிவபெருமானை பொறுத்த வரைக்கும் வேண்டுதல் வேண்டாமல் இல்லாதவன் என்று சொல்லி வள்ளுவ பெருமான் சொல்கிறார். இப்போ நமக்கெல்லாம் ஏதாவது ஒன்று வேணும் இல்லையா? அது யாராச்சும் ஒருத்தர் கேட்டால் தான் கிடைக்கும். ஆனால் சாமிக்கு எதுவுமே வந்து வேண்டியது இல்லை. வேண்டுதல் வேண்டாமல் இலானடி சேர்ந்தாருக்கு யாண்டும் இடும்பை இல்லை. பெருமானுடைய திருவடி சேர்ந்தவர்களுக்கு துன்பம் இல்லைன்னு சொல்லி வள்ளுவ பெருமான் சொல்கிறார். அந்த குறள் என்ன சொல்கிறாருன்னா, வேண்டுதல் வேண்டாமல் இலான் யார்? சிவபெருமான். அவனுடைய திருவடி சேர்ந்தவர்களுக்கு துன்பம் இல்லை, யாண்டும் இடும்பை இல்லை என்று சொல்லி சொல்கிறாரு. அப்படிப்பட்ட சிவபெருமானே வந்து எனக்கு வேணும்னு சொல்லி கேட்டது எதுனா திருமுறை. அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். எதுவுமே வேண்டுதல் வேண்டாமல் இல்லாத சிவபெருமான் எனக்கு வேணும்னு விரும்பி கேட்டது திருமுறை. சுந்தரர்கிட்ட கேட்குறார். இன்னொரு இடத்துல ஞானசம்பந்த பெருமான்கிட்ட கேட்குறார். ஞானசம்பந்த பெருமான்கிட்ட திருவாலங்காட்டில் கேட்குறார், அயர்ந்தனையோ என்னை பாடுதற்கு என்று சொல்லி. சுந்தரர்கிட்ட இன்னொரு இடத்துல கேட்குறார், திருவாரூரில் கேட்குறார். இந்த அடியார்கள் எல்லாம் பாடு 63 நாயன்மார்கள் நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா? அதுதான் திருத்தொண்ட தொகை, மூலநூல் திருத்தொண்ட தொகை நமக்கு பெரிய புராணத்துக்கு. அது பெரிய புராணம் வரலாறு வர பொழுது அடுத்த வகுப்பில் சொல்லுவோம் அது எப்படி வந்தது அப்படிங்கிறது. சிவபெருமானே என்ன சொல்கிறாருன்னா, நீதியால் அவர்கள் தம்மை பணிந்தினே நிறை சொல் மாலை கோதிலா வாய்மையாலே பாடன அண்ணல் கூரை என்று சொல்லி சிவபெருமான் தான் அதையும் பாட சொல்கிறார். சுந்தரர் சொன்ன உடனே பாடலை. மொத்த சிவபெருமான் அடியெடுத்து கொடுத்தது 12 திருமுறைகளில் 3 இடங்கள் அடியெடுத்து கொடுக்கிறார். தன்னை பற்றி பாடுவதற்கு ஒரே ஒரு இடம்தான், வெண்ணெய்நல்லூரில்
சாமி பாட சொல்லுகின்ற பொழுது அவர் என்ன சொல்லார்னா, சுந்தரர், கோதிலா அமுதே, குணப்பெரும் கடலே, நாயேன் யாதினை அறிந்து என் சொல்லி பாடுகேன் அப்படின்னாரு. இந்த நாய்க்கு என்ன சாமி தெரியும்? உங்களுடைய பெருமைகள் என்ன, என்னுடைய சிறுமை என்ன, நீங்கள் எவ்வளோ பெருமையுடையவர், குணப்பெரும் கடல் நீங்கள், கோதிலா அமுது, குற்றமில்லாத அமுதம் போன்றவர் நீங்கள், உங்களுடைய பெருமை என்னால் பாட முடியாது அப்படின்னு சொல்லி சுந்தரர் சொல்லுகின்ற பொழுது, அப்போ சுந்தரருக்கு என்ன வயசு? 16 வயசு. அப்படி சொல்லுகின்ற பொழுது சாமி என்ன சொன்னார் அப்படின்னா, நீ பித்தனை தானே முதல்ல சொன்ன, அதனால் பித்தன் என்றே பாடுவாய் அப்படின்னு சொல்லி சொன்னார். அதற்கு பிறகு தான் அவர் பித்தன் என்று பித்தா பிரைசூடி என்று சொல்லி அந்த திருப்பதிகத்தை பாடுறார். இன்னொரு இடத்துல திருவாரூரில் அடியார்களை பற்றி இறைவனை பாட சொல்கிறார். நீதியால் அவர்கள் நம்மை பணிந்து நீ நிறை சொல் மாலை கோதிலா வாய்மையாலே பாடன அண்ணல் கோர் என்று சொல்லி அங்கே வந்து அப்பவும் என்ன சொல்லார்னா, இந்த அடியார் பெருமைகள் எல்லாம் தெரிஞ்சுக்கிற அளவுக்கு நான் என்ன பெரிய ஆளா சாமி, எனக்கு ஒன்றும் தெரியாது, நீங்கள் தான் எனக்கு அடி எடுத்து கொடுக்கணும்னு சொல்லுகின்ற பொழுது இறைவனை அடி எடுத்து கொடுக்குறார். தில்லைவாழ் அந்தர்தம் அடியார்க்கு மடியன் என்று சொல்லி 2வது முறை அடி எடுத்து கொடுக்குறார். இது 2வது முறை அடி எடுத்து கொடுத்தது. முதல் முறை அடி எடுத்து கொடுத்தது இறைவனை பற்றி பாடுவதற்கு, 2வது முறை அடி எடுத்து கொடுத்தது அடியார்களை பாடுவதற்கு. 3வது முறையாக சேக்கிழார் பெருமான் ஆயிரங்கால் மண்டபத்தில் தில்லையம்பதியில் அமர்ந்து கொண்டு இருக்கிற பொழுது அப்போ வந்து அனபாய சக்கரவர்த்தி அவரை பாட சொல்கிறாரு. அப்போ வந்து அவரும் இதே மாதிரி தான், அடியாருடைய பெருமைகளை பற்றி நான் என்ன பாட முடியும் என்று சொல்லி அப்படியே அந்த ஆயிரங்கால் மண்டபத்தில் அப்படியே அவர் தியானத்தில் இருக்கிற பொழுது தான் பெருமான் வந்து உலகலாம் என்று சொல்லி எல்லாரும் கேட்குற மாதிரி அங்கே அடி எடுத்து கொடுக்குறார். இப்படி 3 இடங்களில் 12 திருமுறைகள் அடி எடுத்து கொடுத்தது. அதற்கு பிறகு அவர் தான் பெரிய புராணத்தை பாடி முடிக்கிறார். அப்போ மொத்தம் 3 இடத்துல அடி எடுத்து கொடுக்குறார். இறைவன் தன்னை பற்றி பாடுவதற்கு அடி எடுத்து கொடுத்தது ஒரே ஒரு இடம்தான், வெண்ணைநல்லூரில் பித்தா என்று. அடியார்களை பற்றி பாடுவதற்கு 2 இடத்துல அடி எடுத்து கொடுத்துருக்கிறார்னா அப்போ அடியாருடைய பெருமை நாம் என்னன்னு சொல்கிறது? அடியாருடைய பெருமை தான் அந்த உலகத்திலேயே, அதான் அன்னைக்கு கூட சொன்னோம் இல்லையா, தொண்டர்தம் பெருமை சொல்லவும் பெரிது. இறைவனே ஒத்துக்கிறார், அடியாருடைய பெருமை தான் உயர்ந்தது அப்படிங்கிறது இறைவனே ஒத்துக்கிறார். பெருமானுடைய புகழை நாம் கேட்பதை விட அடியாருடைய பெருமையை கேட்கறது தான் சாமிக்கு ரொம்ப பிடிக்கும். ஆலயங்களில் பெரிய புராணம் கண்டிப்பாக நடக்கணும். 3 கண்கள் போல சிவபெருமானுக்கு, ஒன்று கந்தபுராணம், இன்னொன்று திருவிளையாடல் புராணம், இன்னொன்று பெரிய புராணம். நம்ம ஈரோடு தொண்டீஸ்வரர் கோயிலில் 3 புராணமும் நடக்குது. வியாழக்கிழமை பெரிய புராணம், அடியன் தான் அங்கே ஆசிரியர். கந்தபுராணம் வெள்ளிக்கிழமை அம்பலத்தரசு பேராசிரியர் நடத்துகிறார். அதே மாதிரி சனிக்கிழமை திருவிளையாடல் புராணம் கோகுலகிருஷ்ணன் பேராசிரியர், அவர் பாரதியார் யூனிவர்சிட்டியில் ப்ரொஃபஸராக இருக்கார், அவர் பேசுகிறாரு. 3 புராணமும் கேட்கக்கூடிய புண்ணியம் தொண்டீஸ்வரர் கோயில் அன்பர்களுக்கு இருக்குது. வாரத்தில் 3 நாள் 3 புராணம், வார வகுப்பு, அன்பர்கள் 60-70 பேர் அப்படி கலந்துக்குவாங்க. குறைஞ்சபட்சம் பெரிய புராணமாவது நம்ம ஒரு கோயிலில் நடக்கணும் அப்படிங்கிறது தான் பெரியவங்களுடைய. ஒரு கோயில் கட்டியாச்சுன்னா அந்த கோயிலை நம்ம எப்படி பராமரிக்கிறது, அடியார் பெருமக்கள் எல்லாம் எப்படி ஒன்று சேர்த்துறது அப்படின்னா இந்த மாதிரி புராணங்கள் நடந்தால் தான் ஒன்று சேருவாங்க. இல்லைன்னா அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. சுதந்திர போராட்ட காலத்தில் தான் இந்த விநாயகர் சதுர்த்தி வழிபாடு வந்தது. எப்படி எதுக்காக வந்தது தெரியுங்களா? பாலகங்காதர திலகர் என்ன பண்ணார்னா, மக்களை எல்லாம் ஒன்று சேர்த்தணும். அதுக்கு எப்படி சேர்க்க முடியும்? ஒரு விழா மாதிரி ஒன்று இருந்தால் தான் சேர்க்க முடியும். அந்த காலகட்டத்தில் தான் திலகர் என்ன பண்ணார்னா, இந்த விநாயகர் சதுர்த்தி விழான்னு சொல்லி ஒன்றை உருவாக்கி அதில் எல்லாத்தையும் வர வச்சு அந்த சுதந்திர வேட்கையை வந்து அவர் அதில் தான் விதைச்சாங்க. அப்படி தான் நமக்கு விநாயகர் சதுர்த்தி வழிபாடு வந்தது. அதனால் விநாயகர் சதுர்த்தி வழிபாடு என்னமோ சும்மா விநாயகர் சதுர்த்திக்காக விநாயகர் வணங்குறதுக்கு மட்டுமல்ல, மக்களை எல்லாம் ஒன்று சேர்ப்பதற்கு உருவாக்கப்பட்ட ஒரு வழிபாடு. அது மாதிரி பெரிய புராணம் நமக்கு என்ன அப்படின்னா, அடியார் பெருமைகளை பேசிக்கொண்டே இருக்கணும் எப்பொழுதும். நீங்கள் வந்து எத்தனையோ பணிகள் இருந்தாலும் வெள்ளிக்கிழமை ஒரு 1.5 மணி நேரம் நம்ம வந்து இங்கே வந்து பெருமானுடைய ஆலயத்தில் வந்து வண்டமுள்ளுடையாரை பார்த்த மாதிரி ஆச்சு. கோயில் பிரம்மாண்டமாக நமக்கு பெரியவங்க கட்டி வச்சுருக்கிறாங்க. வந்து ஒரு வாரத்தில் ஒரு 1.5 மணி நேரம் புராணம் கேட்டுட்டு அப்படியே வழிபாடெல்லாம் செய்து இப்படி அந்த தொடர்பில் நம்ம இருந்துகிட்டே இருக்கணும். ஒரு நாளைக்கு 6 காலத்தில் ஒரு காலமாவது வழிபாடு செய்யணும்னு அப்பர் சாமி சொல்கிறாரு. நீ வேண்டாம், வாரத்தில் ஒரு நாளாவது நம்ம வழிபாடு செய்யணும்ல. அப்பர் சாமியில் என்ன சொல்கிறார்? திருநாமம் மஞ்செழுத்தும் செப்பாராகில், தீவண்ணர் திருமுருகால் பேசாராகில், ஒரு காலம் திருக்கோயில் சூழாராகில், உண்பதன் முன் மலர் பறித்திட்டு உண்ணாராகில், அருநோய்கள் கெட வெந்நீர் அணியாராகில், அழியற்றார் பிறந்தவார் ஏதோ எண்ணில்
பெருநோய்கள் மிக நெளிய பெயர்த்தும் செத்தும் பிறப்பதற்கே தொழிலாகி இறக்கின்றாரு அப்படின்ட்டார். சாபம் விடுற மாதிரி சொல்கிறார் அப்பர் சாமி. திருநாமம் அஞ்செழுத்தும் செப்பாராகில். ஒரு நாளைக்கு தினசரி நம்ம அஞ்செழுத்து சொல்லிகிட்டே இருக்கணும். அஞ்செழுத்தை சொன்னால் நம்மளுடைய பாவம் தீருங்க. ஓதிய எழுத்தா மஞ்சும் உருவினி வரத்தா மஞ்சும்னார் சேக்கிழார் பெருமான். நாட்டு சிறப்பில் சொல்கிறார், சோழ நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் அஞ்செழுத்தை சொல்லிகிட்டே இருப்பாங்களாம், அங்கே பிணி என்பதே கிடையாது அப்படிங்கிறார் சேக்கிழார் பெருமான். ஓதிய எழுத்தாம் அஞ்சும் உருவினி வரத்தாம் அஞ்சும், ரெண்டும் அஞ்சும் தான். முதல்ல சொன்ன 5 வந்து 5 எழுத்து, ரெண்டாவது சொன்ன 5 பிணிகள் வருவதற்கு அஞ்சுங்கிறார். அப்போ நம்ம எப்படி வழிபாடு செய்யணுங்கிறத அப்பர் சாமி அந்த பாட்டில் சொல்கிறார். திருநாமம் அஞ்செழுத்தும் செப்பாராகில் தீவண்ணர் திருமுருகால் பேசாராகில். அப்படின்னா தீவண்ணர்னு யார்? சிவபெருமான். ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது அண்டமுழுதையாருடைய பெருமை நம்ம பேசியே ஆகணுங்க. தீவண்ணர் திருமுருகால் பேசாராகில் பெருநோய்கள் விட அருநோய்கள் கெட வெந்நீர் அடியாராகில். அப்புறம் உண்பதன் முன் மலர் பறித்துட்டு உண்ணாராகில். சாப்பிட்றதுக்கு முன்னாடி நம்ம மலர் பறித்து சாமிக்கு ஒரு பூவாவது வைக்கணும். வீட்டில் இருக்கிற சாமிக்காவது ஒரு பூ வச்சுட்டு தான் சாப்பிடணும். பெருமானை நினைந்து, ஏன்னா நமக்கு இந்த உடம்பை கொடுத்து இந்த உலகத்தை கொடுத்து இந்த அனுபவிக்கக்கூடிய பொருள் எல்லாம் கொடுத்தது யார் அப்படின்னா சிவபெருமான் தான் கொடுத்தது, சாமி தான் கொடுத்தது. குங்குளிய கலைநாயனார் புராணத்தில் நல்லா பார்க்கலாம் நீங்கள். குங்குளிய கலைநாயனாருடைய புராணத்தில் அந்த அம்மா சொல்கிறாங்க, தெளிவாக சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவர் வந்து குங்குளியம் போட்டு பணி செய்து கொண்டிருந்தவர். அப்படி குங்குளிய பணி செய்து கொண்டு இருக்கிற பொழுது அவருக்கு இருந்த செல்வமெல்லாம் குறைஞ்சிருது, வறுமை வந்துடுது. அம்மா மாங்கல்யத்தை கழட்டி கொடுக்குறாங்க. அரிசி வாங்கிட்டு வர சொல்லித்தான் அம்மா கொடுத்தாங்க. அரிசி அதை கடைசி வரைக்கும் விற்கக்கூடாத ஒரு பொருள் எதுனா மாங்கல்யம்தான். ஆனால் ஒரு கொடுமை அதுக்கு மேலே அங்கே இருக்குது. அதனால் அந்த மாங்கல்யத்தை கழட்டி கொடுக்குறாங்க. அதை விற்று அரிசி வாங்கிட்டு வர்றதுக்காக தான் போகிறார். வழியில் ஒரு குங்குளியக்காரன் வருவான். குங்குளியம் வாங்கலையோன்னு அவன் சொல்லிட்டு வருவான். இவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த குங்குளியத்தை பார்த்த உடனே அரிசி வாங்கிறத மறந்துடுறார். வீட்டில் சாப்பாட்டுக்கு இல்லை, 2 நாள் குழந்தையெல்லாம் பட்டினியாக இருக்கிறாங்க, மனைவி பட்டினியாக இருக்கிறா. அதெல்லாம் அவருக்கு எதுவுமே மனசில் முன்னாடி வந்து நிற்கலை. சாமிக்கு குங்குளியம் போடணும் அப்படிங்கிறது தான் மேலோங்கி நிற்கிது. பார்த்த உடனே இந்த தாலியை வச்சுட்டு குங்குளியம் கொடுக்குறியான்னு கேட்குறாரு. கொடுக்குறேங்கிறான். அந்த குங்குளியத்தை வாங்கிட்டு போகிறாரு. வீட்டுக்கு போக முடியாது. வீட்டுக்கு போனால் அம்மா அரிசி எங்கேன்னு கேட்பாங்க. அதனால் போய் அவர் பாட்டுக்கு குங்குளியம் போட்டுட்ருக்கிறார். திருக்கடையூரில் தான் நடந்தது. நம்ம 60 பண்ணுறோம் இல்லைங்களா, 60, 80 இதெல்லாம் திருக்கடையூரில் நடந்தது தான் அது. அப்படி குங்குளியம் போட்டு கோயில்லையே இருக்கிறாரு. அவருக்கு சாமி வந்து ஒரு அசரீரியாக குங்குளியம் போட்டு அப்படியே ஏகாந்தமாக இருக்கிறார். வீட்டையெல்லாம் மறந்துட்டார். அப்போ சாமி வந்து என்ன பண்ணார் அப்படின்னா, குபேரனை வர சொல்லி மேலே இருந்து, அவர் இங்கே வேலை செய்கிறாரு, யார்? பெருமானுடைய தொண்டை செய்கிறாரு. சாமி என்ன பண்ணார்னா, அவருடைய வீட்டில் தங்கம் வெள்ளி எல்லாம் நிரப்பி, அப்புறம் அரிசி பருப்பு அத்தனையும் அங்கே நிறைய நிரப்பி வச்சு இவர்கிட்ட சொல்கிறாருங்க. என்ன சொல்கிறாருன்னா, அந்த இடத்த சேர்க்கல. என்ன சொல்கிறாருன்னா, நீ வீட்டில் போய் நல்லா பசி நீங்கள் உணவு எடுத்துகிட்டு ஓய்வு எடுத்துகிட்டு அப்புறமா வா அப்படின்னு சொல்கிறாரு. இவருக்கு தெரியும் இல்லையா, அங்கே ஒன்றும் இல்லைங்கிறது தெரியும். அதை சேக்கிழார் பெருமான் எப்படி சொல்லார்னா, அன்பர் அங்கிருப்பன்னா கோயில் இருக்கிறார். மூலிகளைனார் கோயில் இருக்கிறார். அன்பர் அங்கிருப்ப நம்பர் அருளினால் அழகை வேந்தன்னா குபேரன், அழகாபுரின்னு பேர். குபேரன் இருக்கிற இடத்துக்கு பேர் அழகாபுரி. நம்பர் அருளினால் அழகை வேந்தன் தன்பெரு நிதியந்தூர்த்து தரணி மேல் நெருங்க எங்கும் பொன்பையில் குவையும் நெல்லும் பொறுவில் பல் வரணும் பொங்க மண்பெரும் செல்வமாக்கி வைத்தனன் மனையில் நீட அப்படின்னார். நம்ம என்னமோ சாமிக்கு வேலை செஞ்சால் ஒன்றுமில்லாத போயிடுவோம், நம்ம வேலையெல்லாம் கெட்டு போயிடுன்னு நினைக்கிறோம். அப்படியெல்லாம் இல்லை. நம்ம வேலை எப்படியாவது நடக்கும், அந்த நம்பிக்கை நமக்கு வேணும். இறைவனுக்கு தொண்டு செய்கிறார் அவர். இவருடைய வீட்டில் நடந்துட்டு இருக்குது. குபேரனே வந்து செல்வத்தையெல்லாம் பரப்பிட்டான். இன்றைக்கி வேணுங்கிற சாப்பாட்டுக்கு சமைக்கக்கூடிய அந்த அரிசியும் பருப்பையும் கொடுத்தாராம். சேக்கிழார் பெருமான் சொல்கிறார். நேராக இவர் இங்கேருந்து வீட்டுக்கு போகிறாரு. பயந்து போகிறாரு. அம்மா என்ன பேச போகிறாங்களோ தெரில. போனால் எங்கே அரிசின்னு கேட்பாங்கல்ல, அப்படி பயந்து போகிறார். உள்ளே போய் பார்த்தா எங்கள் மனை முழுக்க செல்வமாக இருக்குது. தங்கம் வெள்ளி எல்லா நெற்குவையல்கள் இப்படியெல்லாம் இருக்குது. போனோன்னு என்ன கேட்டார் அப்படின்னா, அம்மாவை பார்த்து கேட்குறாரு. இல்லத்தில் சென்று புக்கார்
இருநதி குவைகளார்ந்த செல்வத்தை கண்டு நின்ற செழுந்திரு மனையை நோக்கி வில்லொத்த நுதலாய் இவ்விளைவுகள் என்கொள். இதுதான் இவர் கேட்டது. வில் போன்ற கண்ணையுடைய பெண்ணே, இதெல்லாம் எப்படி வந்தது அப்படின்னு சொல்லி இவர் கேட்டார். அதுக்கு அந்த அம்மா சொன்ன பதில் தான் அருமையான பதிலுங்க. வேறவங்களேருந்து என்ன சொல்லுவாங்க, கொடுத்த மங்களிகத்தை நீங்கள் விற்று போட்டு வந்துட்டீங்க, இதெல்லாம் எப்படி வந்ததுன்னு வேறு கேட்குறீங்களா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஆனால் அந்த அம்மா என்ன சொன்னாங்கன்னா, அல்லொத்த கண்டன் எம்மான் அருள் தர வந்தது என்றார் அப்படின்னாரு. அல்லொத்த கண்டன்னா திருநீல கண்டத்தை அடைந்த சிவபெருமான் கொடுத்தது இதெல்லாம். அப்படின்னா நம்மகிட்ட இருக்கக்கூடிய செல்வம் எல்லாமே யார் கொடுத்தது? இறைவன் கொடுத்ததுங்கிற எண்ணம் நமக்கு வரணும். முதல்ல இதெல்லாம் சாமி கொடுத்தது, அண்ட முழுவதும் யார் கொடுத்தாருங்க, இல்லைன்னா எனக்கு என்னங்க இருக்குது, என்னால் என்னங்க முடியும், அண்ட முழுவதும் யார் கொடுத்ததுங்கிற எண்ணம் நமக்கு வந்தாச்சு அப்படின்னா நமக்கு ஓரளவுக்கு நம்ம தெளிவாயிட்டோன்னு அர்த்தம். இல்லை நானே சம்பாதிச்சேன் அப்படின்னு என்ன இருந்ததுன்னா இன்னும் நம்ம பக்குவத்துக்கு வரலைன்னு அர்த்தங்க. அதனால் இறைவனுடைய திருவருள் தான் எல்லாமே அப்படிங்கிறது நம்ம மனசில் மேலோங்கி இருக்கும். அதான் சொல்கிறார், இல்லத்தில் சென்று பூக்கார் இருநதி குவைகளார்ந்த செல்வத்தை கண்டு நின்ற செழுந்திரு மனையை நோக்கி வில்லொத்த நுதலாய் விளைவுகள் என்கொள் என்ன அல்லொத்த கண்டன் எம்மான் அருள் தர வந்ததென்றார். எல்லாமே சிவபெருமானுடைய திருவருள் என்று சொல்லி நம்ம நினைக்கணும். ஞானசம்பந்த பெருமானுக்கு முத்து சிவிகை கொடுத்த பொழுது அவர் அப்படி தான் நினைச்சார். ஆதியார் அருளாதலின் அஞ்செடுத்து ஓதி ஏறினார் உய்ய உலகலாம் அப்படின்னார் சேக்கிழ பெருமான். முத்து பல்லக்கு கொண்டு வந்து அப்படி திருநெல்வேலி அறத்துறையில் நிறுத்தினாங்க. பரவாயில்ல, நமக்கு முத்து பல்லக்கு வந்துருச்சுன்னு அவர் ஏறலை, அப்படியே இறைவனுடைய திருவிழா நினைச்சு அது அப்படியே வளமாக வந்து அதற்கு பிறகு அதில் ஏறி அவர் அமர்ந்தார் என்று சொல்லி சேக்கிழ பெருமான் நமக்கு அந்த இடத்த அப்படி சொல்லுவார். இப்போ நமக்கு எந்த ஒன்று நமக்கு வாழ்க்கையில் கிடைச்சாலும் சரி, கிடைக்காது போனாலும் சரி, பெருமானுடைய திருவருள் கருணையாக நம்ம கருதினோம்னா நமக்கு துன்பம் இல்லை அப்படிங்கிறத நம்ம இதில் தெரிஞ்சுக்கணும். நமக்கு 12 திருமுறைகள் இல்லைங்களா, சைவத்தில் 12 திருமுறைகள். அதான் எப்படி முதல்ல சொன்ன மாதிரி அந்த 4 வேதங்கள், ரிக்கு யஜுர் சாம அதர்வணம் என்று சொல்லக்கூடிய 4 வேதங்கள், ஆகமங்கள், இதனுடைய சாரம்தான் திருமுறைங்க. இது வேற ஒன்றும் கிடையாது. திருமுறை அப்படிங்கிறது இறைவனுடைய புகழை பாடக்கூடியது. 12 திருமுறைகள் மொத்தம். அதில் 11 திருமுறைகள் பெருமானுடைய பெருமைகளையே பேசக்கூடியது, இறைவனுடைய பெருமை பேசக்கூடியது. 12ஆம் திருமுறை என்று சொல்லக்கூடிய பெரிய புராண அடியாருடைய பெருமைகளை பேசக்கூடியது. ஏன்னா எல்லா திருமுறைகளுக்கு இல்லாத ஒரு பெருமை இதுக்கு என்னென்னா அடியாருடைய பெருமைகளை பேசக்கூடியது 12ஆம் திருமுறை. ஆமாம், அதுதான் சேக்கிழார் பெருமான் நமக்கு அருளியது. அந்த 11 திருமுறைகளில் முதல் 3 திருமுறைகள் ஞானசம்பந்த பெருமான் அருளியது. முதல் 3 திருமுறை ஞானசம்பந்த பெருமான். 4, 5, 6 என்று சொல்லுவது நம்முடைய நாவுக்கரசு பெருமான் அருளியது. 7ஆம் திருமுறை சுந்தரமூர்த்தி சாமிகள் அருளியது, சுந்தரர் என்று சொல்லக்கூடிய சுந்தரமூர்த்தி சாமிகள் அருளியது. 8ஆம் திருமுறையில் 2 திருவாசகம் திருக்கோவையார் என்று சொல்லி ரெண்டுமே மணிவாசக பெருமான் அருளியது. 9ஆம் திருமுறை 9 ஆசிரிய பெருமக்கள் அருளியது. அந்த 9ஆம் திருமுறை ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. திருமாளிகை தேவர், சேந்தனார், கருவூர் தேவர், பூந்துருத்தி காடன் நம்பி, கண்டராதித்தர், வேணாட்டடிகள், திருவாலி அமுதனார், புருஷோத்தம நம்பி, சேதிராயர் என்று சொல்லி இப்படி சேந்தனார் மொத்தம் 9 ஆசிரிய பெருமக்கள் அருளியது 9ஆம் திருமுறை. அதில் 2, ஒரு பகுதி திருவிசைப்பா, இன்னொன்று திருப்பல்லாண்டு. திருவிசைப்பால எல்லாரும் பாடியிருக்கிறாங்க, 9 ஆசிரியரும் பாடியிருக்கிறாங்க. திருப்பல்லாண்டு சேந்தனார் மட்டும் பாடியிருக்கிறார். சேந்தனார் மட்டும் பாடினது திருப்பல்லாண்டு. இந்த திருப்பல்லாண்டு பாடித்தான் சிதம்பரத்தில் ஒரு மழை காலத்தில் தேர் போய் ஒரு சகதியில் இறங்கிடும். அந்த தேரை இழுக்க முடியாது. என்னதான் கயிறெல்லாம் கட்டி ரொம்ப கஷ்டப்பட்டு இழுப்பாங்க, இழுக்கவே முடியாது. அப்போ போய் எல்லாரும் சேந்தனார்கிட்ட சொல்கிறாங்க. சேந்தனார் ஒன்றும் வேண்டாம் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பல்லாண்டு பாடுறாரு. அந்த பல்லாண்டு பாடிய உடனேயே தானே தேர் வந்ததாக நமக்கு புராணங்கள் சொல்லுது. அதான் இந்த திருமுறையினுடைய ஒரு சிறப்பு. சேந்தனார் பாடிய திருப்பல்லாண்டு. அப்புறம் 10ஆம் திருமுறை திருமந்திரம். 3000 பாடல்களை கொண்டது திருமந்திரங்க. ஒரு ஆண்டுக்கு ஒரு பாடல் யோக நிலையிலிருந்து பாடியதான் திருமந்திரம். அதனால தான் அதுக்கு பேர் ஆகம நூல் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. 9 ஆகமங்கள் அதில் இருக்குது. திருமந்திரத்தில் இருக்கக்கூடியது 9 ஆகமங்கள். கோயில் கட்டுறது, பூசை வழிபாடுகள், அடியாருடைய பெருமை, குருநாதருடைய பெருமை, அத்தனையும் இருக்கக்கூடியது திருமந்திரத்தில் இருக்குது.
நல்ல குருநாதரை தேடி நாம் போகணும் அப்படிங்கிறதெல்லாம் அதில் இருக்குதுங்க. குருநாதரை பற்றி நிறைய சொல்லப்பட்டிருக்கு, மடாதிபதிகளை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. இப்படி ஆகம நூல் தான் நமக்கு 10ஆம் திருமுறை என்று சொல்லக்கூடிய திருமந்திரம் 3000 பாடல்கள் கொண்டது. 11ஆம் திருமுறையில் 12 ஆசிரிய பெருமக்கள் பாடியது நமக்கு. அதில் சிவபெருமானும் பாடியிருக்கிறார். நம்முடைய சாமி ஒரு திருமுறை ஆசிரியர். நமக்கு 27 ஆசிரிய பெருமக்களில் அவர் ஒருத்தர். 27 ஆசிரிய பெருமக்கள் நமக்கு. அதில் சிவபெருமானும் ஒருவர். அவர் பாடியது தான் திருமுகப்பாசுரம் என்று சொல்லி ஒரு கடிதம் ஒன்று எழுதி கொடுக்குறார். அந்த கடிதத்தை கூட நம்முடைய தியாகராஜி அன்னைக்கு சொன்னார். அதாவது மதுரையம்பதியில் பானபத்திரர் என்று சொல்லக்கூடிய ஒரு புலவர், ரொம்ப ஏழ்மையான ஒரு புலவர். அவர் அந்த ஏழ்மையை நீக்குவதற்காக பொருள் கொடுக்கணும். ஆலவாய் பெருமான் இல்லாத பொருளா அவர் அங்கேயே கொடுத்துருக்கலாம் இல்லையா? அந்த கடிதத்தை கொடுத்து சேரமான் பெருமான் நாயனாட்ட போய் வாங்கிக்கன்னு சொன்னார். கேரளாவில் அஞ்சைக்கிழத்தில் இருக்கக்கூடிய சேரமான் பெருமான் நாயனார்கிட்ட அந்த கடிதத்தை, பாசுரத்தை அப்படியே தலை மேலே கொண்டுட்டு வந்து அவர்கிட்ட சொன்னாங்க, இந்த மாதிரி பாசுரத்தை கொண்டு வந்திருக்காரு ஒருத்தர், உங்களை பார்க்கணும் மாமான்னு. வந்த உடனே நீட்டி காலில் விழுந்தார். சிவபெருமானே திருமுக பாசுரம் கொடுக்குற அளவுக்கு நம்ம அண்ணன் அவ்வளவு பெரியதா என்று சொல்லி இறைவனுடைய கருணையை நினைந்து அப்படியே விழுந்து வணங்கி, அதான் தியாகராஜியை சொன்னார் இல்லையா, அந்த 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 இதை கருவூலத்தையே நீ எடுத்துக்க அப்படின்னு சொல்லி சொன்னார். ஆனால் அவர் வந்தவர் அப்படியெல்லாம் எடுத்துக்கல. எனக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் கொடுங்க, என்னுடைய தகுதிக்கு ஏற்றார் போல மான்பொருள் கொடுத்து வரவிடுப்பதுவேன்னு சொல்லிட்டார் அவர். யார்? சாமி எழுதுனதே அப்படி எழுதிட்டார். அவனுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி கொடுத்து அங்கேயே வச்சுக்காத அனுப்பிச்சுட்ரு என்று சொல்லி சொன்னதுனால தேவையானதை மட்டும் வாங்கிட்டு அவர் போயிட்டார். அது மாதிரி 11ஆம் திருமுறையில் ஆலவாய் பெருமான் அருளியது, காரைக்கால் அம்மையார், நம்பியாண்டார் நம்பிகள், சேரமான் பெருமான் நாயனார், கபிலர், பரணர், நக்கீரர், பட்டணத்தடிகள், அதிராடிகள், சேதிராயர், அப்புறம் இப்படி 11 ஆசிரிய பெருமக்கள் நமக்கு வந்து பட்டணத்தடிகள் எல்லாம் அதில் பாடியிருக்கிறார். ஆலவாய் பெருமானோட 12 பேர் என்று சொல்லி, அதற்கு பிறகு 12ஆம் திருமுறை என்று சொல்லுவதுதான் நம்முடைய தெய்வ சேக்கிழார் பெருமான் அருளியது. இந்த திருமுறைகளை பற்றி நமக்கு சொல்லுகின்ற பொழுது இதில் வந்து திரு அப்படின்னா என்ன, முறை அப்படின்னா என்னங்கிறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணுங்க. திரு அப்படின்னா என்னென்னா, திருமுறைன்னு மொத்தமாக சொல்கிறோம் இல்லையா, அதில் 2 சொல் இருக்குது. திரு அப்படிங்கிறது ஒன்று இருக்குது, முறை அப்படிங்கிறது. திரு அப்படின்னா சிவபெருமான் தான் திருங்க. சிவமே பெருந்திரு எய்திற்றிலேன், நீ நண்பருள்ளாம் சிவமே பெருந்திரு எய்திற்றிலேன் என்று சொல்லி மணிவாசக பெருமான் சொல்கிறார். இன்னொரு திருமுறையில் வருங்க, ஞானசம்பந்த பெருமான் தேவாரத்தில் வரும், நன்றுடையானை தீயதிலானை நிறைவெல்லேறு ஒன்றுடையானை உமையொரு பாகமுடையானை சென்றடையாத திருவுடையானை சிராப்பள்ளி குன்றுடையானை கூற என் உள்ளம் குளிருமேன்னு ஞானசம்பந்த பெருமான் பாடுறார். அப்படின்னா திரு அப்படின்னா பெறத்தக்க செல்வம்னு அர்த்தங்க. நம்ம அடைய வேண்டிய ஒரு செல்வத்துக்கு பேர் தான் திரு என்று சொல்லி, அந்த திரு அப்படிங்கிறது பெறத்தக்க, அதை அடைந்த அடியார்கள் இருக்காங்க பாருங்க, அவங்களுடைய உள்ளத்தில் ஊற்றெடுத்த தோத்திர பாடல்கள் தான் திருமுறைகள். அப்படி அந்த பெறத்தக்க அந்த செல்வத்தை அடைந்த அடியார் பெருமக்கள் அவங்களுடைய உள்ளத்தில் ஊறி திளைத்த ஞான பணுவல் தான் திருமுறை அப்படிங்கிறது. அவங்களே பாடினாங்களா அப்படின்னா அப்படி இல்லைங்க, அவங்களே பாடலை, சாமி உள்ளேருந்து பாட வச்சார். நம்ம இளம்பையங்கோட்டூர் தேவாரத்தில் நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் சொல்வார். அதில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அது மணிவாசக பெருமான் திருவாசல் சொல்வார் இல்லையா, நாயகனை தன்னடிகள் பாடுவித்த நாயகனை அப்படின்னு சொல்லி சொல்வார். எனதுரை தனதுரையாக என்று சொல்லி ஞானசம்பந்த பெருமான் சொல்கிறார். இளம்பையங்கோட்டூர் தேவாரத்தில் எனதுரை தனதுரையாக அப்படின்னா சாமி உள்ளிருந்து பாடுறார், அவங்க பாடுறாங்க, சாமி தான் உள்ளிருந்து உணர்த்தியது. சரி, இந்த காலம் எப்படிப்பட்ட காலம் அப்படின்னா கிபி 2ஆம் நூற்றாண்டிலிருந்து 12ஆம் நூற்றாண்டு வரைக்கும் இருக்கக்கூடியதான் திருமுறைகள் வந்த காலம். 1000 ஆண்டுகள்ங்க. 12 திருமுறைகளுடைய காலம் என்னென்னா 2ஆம் நூற்றாண்டு. முதல்ல திருமுறை பாடியது காரைக்கால் அம்மையார் தான். காரைக்கால் அம்மையாருக்கு முன்னாடி திருமுறை இல்லை. காரைக்கால் அம்மையார் 2ஆம் நூற்றாண்டில் அவங்க தான் திருமுறை பாடுறாங்க. காரைக்கால் அம்மையாருடைய வரலாறுலாம் அது அப்போ அந்த சரிதம் வரும்பொழுது நம்ம சிந்திக்கலாம். கணவன் வந்து வேண்டான்னு சொல்லி விட்டுட்டு போயாச்சு. அதற்கு பிறகு அம்மா வந்து எலும்புருவம் எடுத்து, அப்படி பேய் உருவம்னு சொல்லுவாங்க, எலும்பும் தோலுமான அந்த உருவம் எடுத்து காற்றை விட வேகமாக போகக்கூடிய அந்த ஒரு உருவம் எடுத்து அப்படி செல்லுகின்ற பொழுது
அப்போ அம்மா வந்து அந்த ஞானத்தில் திளைத்திருக்கிறாங்களாம். சேக்கிழார் பெருமான் சொல்கிறாருங்க, எப்படி அற்புத திருவந்தாதி என்று சொல்லி 101 பாடல்கள் பாடுறாங்க. அப்புறம் திருவிரட்டை மணிமாலை பாடுறாங்க. மொத்தம் அது ஒரு 101 பாடல் இருக்கக்கூடிய அற்புத திருவந்தாதி, இரட்டைமணி மாலை, இதெல்லாம் வந்து காரைக்கால் அம்மையார் பாடியது. அந்த அற்புத திருவந்தாதி எப்படி பாடினாங்க அப்படிங்கிறது சேக்கிழார் பெருமான் நமக்கு பெரிய புராணத்தில் எப்படி சொல்கிறாருன்னா, உற்பவித்து எழுந்த ஒருமையில் உமைகோன் தன்னை, உற்பவித்து எழுந்த ஞானத்து ஒருமையில் உமைகோன் தன்னை அற்புத திருவந்தாதி அப்பொழுது அருளி செய்தார் என்று சொல்லி அப்படியே உள்ள ஊறி திளைத்த ஞானத்தில் அம்மா பாடினாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. 101 பாடல்கள் அம்மா பாடுறாங்க. இதெல்லாம் இதுதான் முதல்ல நமக்கு கிடைச்ச ஒரு திருமுறை. ஆனால் சேர்க்கிற பொழுது, திருமுறை வகுக்கின்ற பொழுது 11ஆம் திருமுறையில் தான் சேர்த்துருக்கும் காரைக்கால் அம்மையார். ஏன் அப்படின்னா ஞானசம்பந்த பெருமானை தான் முதலாவதாக நமக்கு தொகுத்து கொடுக்குறாங்க. இப்படி அந்த திரு அப்படிங்கிறது இவ்வளவு சிறப்பு இருக்கு. திருமுறை என்பது நிலையாய செல்வத்தை மக்கள் எளிதாக அடையும் வழியை காட்டக்கூடிய நூல். நிலையான செல்வம் என்ன தெரியுங்களா? பெருமானுடைய திருவருள் என்று சொல்லக்கூடியது நிலையான செல்வம். மற்ற நாம் சம்பாதிக்கிற பொருள் அதெல்லாம் வந்து இருக்கும், அப்புறம் கொஞ்ச நாளில் போயிடும். அதெல்லாம் நிலையான செல்வம்னு சொல்ல முடியாது. நமக்கு நிலையான செல்வம் என்ன அப்படின்னா இறைவனுடைய திருவருள் என்று சொல்லக்கூடிய செல்வம் தான் நிலையான செல்வங்க. அந்த நிலையான செல்வத்தை நமக்கு எது பெற்றுக் கொடுக்கும் அப்படின்னா திருமுறைகள் தான் பெற்றுக் கொடுக்கும். அது அப்படி திரு என்று சொல்வது இன்ப துன்பங்களை ஒப்ப கருதும் மனச்செம்மையே என்று சொல்கிறார். திருக்கூட்ட சிறப்பில் சேக்கிழார் பெருமான் சொல்வார், கேடும் ஆக்கமும் கெட்ட திருவினார் அப்படிம்பார். அப்படின்னா அந்த திரு அப்படிங்கிறது இன்பம் துன்பம் எது வந்தாலும் ஒன்று போலவே கருதக்கூடிய ஒரு நிலை. அந்த நிலையை அடைந்தவர்கள் வந்து அப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாருங்க. திருநின்ற செம்மையே செம்மையாக கொண்ட என்று சொல்கிறாரு. இப்படி பேரிடர்கள் அடுக்கி வந்தாலும் தன் நிலையில் மாறாதவர்கள் தான் அந்த திருவை உடையவர்கள் என்று சொல்லி நமக்கு திருக்கூட்டம், திருவாசகம், திருக்கோயில், திருமுறை, இப்படியெல்லாம். திருக்கூட்டம்னா என்னங்க? சிவபெருமானை உள்ளத்திலே நிறுத்தி வழிபாடு செய்யக்கூடிய அன்பர்கள் இருக்கக்கூடியதான் திருக்கூட்டம். ஏனைய கூட்டத்தை விட ரொம்ப முக்கியமானது திருக்கூட்டம் தான். நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் என்னென்னா சேக்கிழார் பெருமான் முதல்லையே சொல்லிடுறார், 4வது 5வது பாட்டிலே சொல்லிடுறார், மதிவளர் புரிசடை மன்றுளாரை முன் துதி செய்யும் நாயன்மார் தூய சொல்மலர் பொதிநலன் நுகர்தரு புனிதர் பேரவை அப்படிங்கிறார். திருக்கூட்டத்தை தான் புனிதர் பேரவைங்கிறார். வேறு எதையும் புனிதர் பேரவைன்னு சொல்கிறதில்ல. புனிதர்கள் யார் அப்படின்னா அடியார் பெருமக்கள் தான் புனிதர்கள். எவ்வளவு பெரியவங்களாக நம்ம இருந்தாலும் கூட அடியார்களை வணங்கித்தான் ஆகணுங்க. அடியார்களை வணங்கத்தான் நம்மளுடைய வினைகள் நீங்கும். அடியார்கள்லாம் யார் அப்படின்னா யாராக வேணாலும் இருக்கலாங்க. திருநீர் பூசிருந்தால் சரி, நமக்கு உத்தராசம் போட்டிருந்தால் சரி, அடியார், அவ்வளோதான். அதில் சிறுசு பெருசெல்லாம் நம்ம ஒன்றும் பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை. அடியாராக இருக்கணும், திருநீர் பூசி அடியார்களாக இருக்கணுங்க. ஆமாம், அதுதான் நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியங்க. திருக்கூட்டம், திருவாசகம், திருக்கோயில், திருமுறை, இப்படி சிவத்தை உள்ளடக்கி உள்ளத்தில் நிறுத்தி வழிபடும் அடியார் கூட்டமே திருக்கூட்டம் என்று சொல்கிறாங்க. அதே மாதிரி நம்முடைய அடியார் பெருமக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்தாங்கன்னா எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறத நமக்கு முருகநாயனாருடைய புராணத்தில் சேக்கிழார் பெருமான் சொல்கிறார். அந்த முருகநாயனார் திருமடம் அப்படிங்கிறத அங்கே ஒரு மடம், முருகநாயனார் ஒரு மடம் வச்சு நடத்தியிருக்கிறார். நம்முடைய நாயன்மார்களில் வந்து மடம் வைத்து வழிபாடு செய்தவர்கள் வந்து அமர்நீதி நாயனார், முருகநாயனார், இப்படி ஒரு சில நாயன்மார்கள் தான் மடம் வைத்து வழிபாடு செஞ்சது. திருப்புகலூர் என்று சொல்லக்கூடிய பதியில் முருகநாயனார் பெருமானுக்கு மலர் தொண்டு செய்து வந்தவர். அப்படி மலர் பறித்து பெருமானுக்கு தினசரி மாலை கட்டி கொடுக்கறது. அவர் ஒரு மடம் வச்சுருந்தார். அந்த மடத்தில் 6 நாயன்மார்கள் தங்கியிருந்தாங்க. எத்தனை நாயன்மார்? 6 நாயன்மார் ஒன்றாக இருந்தது அந்த ஒரே ஒரு இடத்துல தான். பெரிய புராணத்தில் வேறு எங்கேயும் கிடையாது. யாரெல்லாம் இருந்தாங்க? ஞானசம்பந்த பெருமான் இருந்தார், நாவுக்கரசு பெருமான் இருந்தார், திருநீலகண்ட யாழ்ப்பாணர் இருந்தார், திருநீலநக்க நாயனார் இருந்தார், சிறுத்தொண்ட நாயனார் இருந்தார், முருகநாயனார் இருந்தார். இப்படி 6 நாயன்மார்கள் ஒன்றாக இருந்த ஒரே ஒரு இடம் எதுன்னா திருப்புகலூர் முருகநாயனாருடைய திருமணம் தான். அங்கெல்லாம் என்ன செஞ்சுட்டு இப்போ நாமெல்லாம் சேர்ந்துருக்கிறோம். நம்ம என்ன செஞ்சிட்ருக்கிறோம் அப்படின்னா அதுதான் சேக்கிழார் பெருமான் அங்கே சொல்கிறார். எல்லாரும் சிவபெருமானுடைய புகழை பாடிக்கொண்டிருந்தார்கள். சிவபெருமானுடைய புகழ் மட்டும் பாடிக்கொண்டிருந்தால் போதுமா அப்படின்னா அடியாருடைய பெருமைகளை பேசி கொண்டிருந்தார்கள். இப்படி ஒன்றா இருந்ததுனால என்ன கிடைச்சது அப்படின்னா ஒன்றா இருந்தவனுடைய பெருமையை அவர்கள் பெற்றார்கள் என்று சொல்லி சேக்கிழார் பெருமான் அங்கே சொல்கிறாருங்க. திருப்பதிக செழுந்தமிழின் திறம்போற்றி மகிழ்வுற்று பொறுப்பறையன் மடப்பாவை இடப்பாகர் பொற்றாலில்
விருப்புடைய திருத்தொண்டர் பெருமையினை விரித்துரைத்தங்கு ஒருப்படு சிந்தையினாலே உடனுறைவின் பயன் பெற்றார் அப்படின்னார். அப்படின்னா ஒரே சிந்தனையோடு இருந்தாங்களாம் 6 திருக்கூட்டத்துக்கார். 6 திருக்கூட்டத்தை சேர்ந்த அன்பர்கள் அங்கே இருந்த நிலை அப்படின்னா ஒரே மனநிலையோடு இருந்திருக்கிறாங்க. ஒன்று பதிக செழுந்தமிழின் திறம் போற்றி பதிகம் பாடிட்டு இருந்தாங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம பதிகம் பாடுவாங்க அர்த்தஜாம பூஜையில். இன்னொன்று அடியாருடைய பெருமைகளை பேசி கொண்டிருந்தார்கள். வேறு எந்த நியாயமும் இருக்கக்கூடாது. அடியார்கள் ஒன்று சேர்ந்தால் வேறு எதுவும் இருக்கக்கூடாது. அதெல்லாம் நம்ம ராஜகோபுரத்துக்கு வெளியிலேயே விட்டுட்டு வந்துடணும். இங்கே வந்தால் இறைவனுடைய பெருமையை பேசணும், அப்படி இல்லைன்னா அடியாருடைய பெருமைகளை பேசணுங்கிறது தான் பெரிய புராணம் நமக்கு சொல்லிக் கொடுக்குது. 6 நாயன்மார் ஒன்று சேர்ந்துருக்கிறாங்க பாருங்களேன். அந்த கூட்டம் எப்படி இருந்திருக்கும் பாருங்கள். ஞானசம்பந்த பெருமான், நாவுக்கரசு பெருமான், அவங்களோட இருக்கக்கூடிய அடியார்கள் எவ்வளவு பெருமை பெற்றவர்களாக இருந்திருப்பாங்க அப்படின்னா அதை கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். அந்த 2 கூட்டமும் ஒன்று சேர்றதை சேக்கிழ பெருமான் சொல்கிறார். எப்படி சொல்கிறாருன்னா, 2 பார்க்கடல் ஒன்று சேர்ந்தால் எப்படி இருக்குது அது மாதிரி இருந்துதான். 2 நிலவின் கடல்கள் ஒன்றாக இசைந்தன போல் அணைந்தன போல் இசைந்த அன்றே அப்படிங்கிறார் சேக்கிழ பெருமான். அப்படின்னா உடம்பு பூரா திருநீர், நெற்றியில் திருநீர், உடம்பு பூரா திருநீர், பார்க்கறதுக்கே அப்படி இருந்துதான். ஞானசம்பந்த பெருமான் வந்துட்டுருக்கிறார் திருக்கூட்டத்தோட, நாவுக்கரசு பெருமான் திருக்கூட்டம் வந்துட்டுருக்குது புகழூர் பக்கத்தில். 2 பேரும் ஒன்று சேர்ந்து ஒருத்தர் வணங்கிக்கிறாங்களாம். அப்படி வணங்குற காட்சி எப்படி இருக்குது அப்படின்னா, 2 பார்க்கடல் ஒன்று சேர்ந்தால் எப்படி இருக்குமோ அது மாதிரி இருந்து தான் சேக்கிழ பெருமான் அந்த நிலையெல்லாம் நமக்கு அப்படியே அந்த புராணத்தில் சொல்கிறார். இதெல்லாமே நமக்கு புராணத்தில் இருக்குது. நாட்டு சிறப்பு நகர சிறப்புலேயே நிறைய செய்திகளை சொல்கிறார் சேக்கிழ பெருமான், எப்படியெல்லாம் நம்ம இருக்கணும் அப்படிங்கிறத. ஒரு வயல் பக்கம் போகிறாரு நம்ம பெரிய சேக்கிழ பெருமான். நல்ல நெற்பயிரெல்லாம் நல்லா விளைஞ்சு நிற்கிது. நல்ல விளைஞ்ச நெற்பயிர் எப்படி இருக்கும் நமக்கு தெரியலையா? அப்படி குறி அப்படி தாழ்ந்துருக்கும் இல்லையா? பச்சையாக இருக்கிற பொழுது நல்லா நேராக நிற்கும், அப்புறம் தாழ்ந்துருக்கும். அதை பார்த்த உடனே அவருக்கு என்ன மனசு வருது அப்படி, நமக்கு என்ன வரும்? நல்லா பரவாயில்ல, பூட்டம் நல்லா பூத்து இருக்குது, நல்லா நெல்லெல்லாம் நிறையா இருக்கிறதுனால தாங்க முடியல, வளைஞ்சிருக்குது அப்படி நாம் சொல்லுவோம். ஆனால் அவர் கண்ணுக்கு எப்படி தெரிஞ்சதுன்னா, 2 பக்குவமுடைய அடியார்கள் ஒருவரை பார்த்துட்டாங்கன்னா எப்படி இருப்பாங்களாம்? இப்படி வணங்க மாட்டாங்களாம், அப்படி தலையால் வணங்கிக்குவாங்களாம். சேக்கிழ பெருமான் அந்த இடத்த சொல்லார். பத்தியில் பாலராகி பரமனுக்காலாம் அன்பர் தத்தமில் கூடினார்கள் தலையினால் வணங்குமா போல், கையால் இல்லைங்க, தலையினால் வணங்குமா போல் மொய்த்தினில் பக்தி என்பால் முதிர்தலை வணங்கி மற்றை வித்தகர் தன்மை போல விளைந்தன சாலி எல்லாம். வித்தகர்னா ரொம்ப பக்குவமுடைய அடியார்கள் அர்த்தங்க. வித்தகர் தன்மை போல விளைந்தன சாலியல், சாலின்னா நெல்லுங்க. இப்போ நெற்பயிறுடைய வளர்ச்சியை அவருக்கு எப்படி தெரியுது அப்படின்னா, அடியார்கள் ஒருவரை வணங்கி கொள்வது போல் இருக்குது அப்படிங்கிறார் சேக்கிழ பெருமான். பத்தியில் பாலராகி பரமனுக்காலாம் அன்பர் தத்தமில் கூடினார்கள் தலையினால் வணங்குமா போல் என்று சொல்லி அந்த அளவுக்கு சேக்கிழ பெருமான் எதை பார்த்தால் அவருக்கு அடியார்கள் வணங்குவது போலவே காட்சி தரும். காவிரி ஆற்றை பார்த்தாரு. நமக்கெல்லாம் காவிரியில் தண்ணி நிறைய போச்சுன்னா நல்ல மழை பெஞ்சிருக்க மாட்டேங்குது, கர்நாடகத்தில் நிறைய தண்ணி திறந்து விட்டான், பரவாயில்ல அப்படின்னு நினைப்போம். ஆனால் சேக்கிழ பெருமானுக்கு எப்படி தெரிஞ்சுது அப்படின்னா, காவிரியில் நிறைய தண்ணி அப்படியே அடிச்சுட்டு வருது. அப்படி வருகின்ற பொழுது புது மலர்கள் எல்லாம் அதில் வந்து தான், பக்கத்தில் இருக்கக்கூடிய மரங்கள் இருந்தெல்லாம் மலரெல்லாம் விழுந்திருக்கும் இல்லைங்களா, அந்த மலரெல்லாம் அப்படியே அடிச்சுட்டு வருது. காவிரியினுடைய வடகரை தென்கரை என்று சொல்லி 2 பக்கம் சிவாலயங்கள் நிரம்ப இருக்கும், நிறைய சிவாலயங்கள் இருக்கும். அப்படி அந்த சிவாலயங்கள் எல்லாம் அப்படியே தானே அந்த பெருமானுடைய திருவடியில் இந்த மலரெல்லாம் அப்படி சேர்ந்து தான். இதை பார்க்குறாரு சேக்கிழ பெருமான். அவருக்கு எப்படி தெரியுது அப்படின்னா, ஒரு பக்குவமுடைய ஒரு அடியார் பூவும் நீரும் கொண்டு பெருமானை வழிபாடு செய்வாங்க. தினசரி நம்ம சிவபூஜை பண்ணுறோம் இல்லையா, அந்த சிவபூஜை பண்ணுற ஒரு நிலை அவருக்கு கண்ணுக்கு அப்படி காட்டுறார் சேக்கிழ பெருமான். பொம்புலா மலர் நீரால் வழிபட்டு செம்பொன் வார்கரை எண்ணில் சிவாலயத்து எம்பிரானை இறைஞ்சலின் ஈர்ம் பொன்னி உம்பர்நாயகருக்கு அன்பரும் ஒக்குமால் அப்படின்னார். அப்படின்னா அவங்க பெரியவங்களுடைய கண்ணுக்கு அப்படி பார்க்கறதெல்லாம் அப்படியே தெரியுது. நமக்கு அடியார்களை பார்த்தாவே அடியாராக தெரியாது. இவர் எந்த மாதிரி அடியாராக இருப்பார், நிஜமாலுமே இவர் திருநீர் பூசியிருக்கிறார், அடியாராக தான் இருப்பாரா அப்படின்னு ஒரு எண்ணம் நமக்கு மனசுக்குள்ளே வரும் இல்லைங்களா? அப்படியெல்லாம் வரக்கூடாது அப்படிங்கிற பெரிய புராணம் எதுக்காக படிக்கிறதுனா, நமக்கு அவங்க எப்படி இருந்தால் என்ன, திருவேடம் தான் நமக்கு. வேடம் கைதோல வீடு எளிதானார் அப்பர் சாமி. நீங்கள் ஒன்றும் கோயிலுக்கே போக வேண்டாம், தினசரி திருநீர் வச்சுருக்கிறவங்களை பார்த்து ஒரு வணக்கம் போட்டாவே போதும், வீடு பேர் கிடைக்கும் அப்படிங்கிறார் அப்படின்னு அப்பர் சாமி சொல்கிறார். ஒழுக்கம் நெறி, இந்த ஜாதி அந்த ஜாதி அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. ஜாதியை பற்றியெல்லாம் நம்ம பெரிய புராணத்தில் இல்லை. ஆமாம், அதனால் நமக்கு
எதுக்காக இந்த வகுப்பு அப்படின்னா, நமக்கு அடியார்கள் மேலே அன்பு வரணுங்க. எப்படி சிவபெருமான் மேலே அன்போ அதே மாதிரி அடியார் மேலே அன்பு. சிவஞான சித்தியார் ஆசிரியர் சொல்கிறார், அருணதி சிவாச்சாரியர் சொல்கிறார், ஒருத்தருக்கு அடியார்கள் மேலே அன்பு இல்லைன்னா சிவபெருமான் மேலே அன்பு இல்லைன்னு அர்த்தம் அப்படிங்கிறார். அரணுக்கு அன்பில்லார், அடியவர்க்கு அன்பில்லார், எவ்வுயிர்க்கும் அன்பில்லார், தமக்கும் அன்பில்லார் அப்படின்னார். தம் மேலேயே அவங்களுக்கு அன்பு இருக்காதான். அரணுக்கு அன்பில்லார், சிவபெருமான் மேலே ஒருத்தருக்கு அன்பு இல்லை அப்படின்னா அடியார் மேலே அன்பு இருக்காது அப்படின்ட்டார். அடியார்கள் மேலே எவ்வளவு நல்லா பழகிறாங்க, அன்பாக இருக்கிறாங்களோ அதுதான் பெருமான் மேலே வச்சுருக்கக்கூடிய அன்பினுடைய அளக்கக்கூடிய அளவுகோல் அப்படின்ட்டார். இப்போ நான் சாமி மேலே எவ்வளோ அன்பு வச்சுருக்குன்னு உங்களுக்கு தெரியாது, நான் அடியார்கள் மேலே எவ்வளோ அன்பு வச்சுருக்கேன்னு தெரியும் இல்லையா, அதுதான் அளவுகோல் அப்படிங்கிறார். ஒரு கொஞ்சம் நேரம் கேட்போம். சரி, ஒரு 10 நிமிஷம். ஒரு 10 நிமிஷம் முடிஞ்சிருந்து ரெடியா? சரி, எவ்வளோ? சரி, இது எவ்வளோ நேரம்? சரி, வழிபாடு முடிச்சுட்டு அப்புறம் மீண்டும் நம்ம ஆரம்பிச்சுக்கலாம். இன்றைக்கி தான் அப்புறம் மறுபடியும் நம்ம ஆரம்பித்தா 7:30 வரைக்கும் அப்புறம் முடிச்சிடலாம். இன்றைக்கி மண்டல பூஜை இருக்கிறதுனால வழிபாட்டுக்கு முடிச்சுட்டு அப்புறம் வந்துடலாம். ஒரு 10 நிமிஷம். திருமுறையே தைக்கும். ஏகம்பத்துரை என்றாய் போற்றி. அன்பார்ந்த சிவனேஸ்வரர்களே, இப்போ திருமுறைகளுடைய சிறப்பு ஓரளவுக்கு பார்த்துருக்குறோம் இல்லைங்களா? திருமுறை பற்றி நமக்கு தருமபுர குருமகா சன்னிதானங்கள் ஆதீன குரு முதல்வர் குருஞான சம்பந்தர் சொல்கிறார். திருமுறை பற்றி சொல்லுகின்ற பொழுது, ஆசையராய் பாசம் விடாய் ஆன சிவபூசை பண்ணாய் நேசமுடன் 5 எழுத்தை நீ நினையாய் சீசி சினமே தவிராய் திருமுறைகள் ஓதாய் மனமே உனக்கு என்னவாய் என்று சொல்லி குருஞான சம்பந்தர் சொல்கிறார். சிவபோக சாரத்தில் வரும். அதாவது ஆசையராய் பாசம் விடாய் ஆன சிவபூசை பண்ண அப்படின்னா எல்லா எதிர்மறையில் சொல்லுவார். அதெல்லாம் நம்ம செய்யணும்னு அர்த்தம். ஆசையை விடணும், பாசத்தை விடணும், சிவபூஜை செய்யணும், திருமுறைகள் ஓதணும், 5 எழுத்தை சொல்லணும். இதெல்லாம் செய்யலை அப்படின்னா நமக்கு இருந்து மட்டும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறார். ஆசையராய் பாசம் விடாய் ஆன சிவபூசை பண்ணாய் நேசமுடன் 5 எழுத்தை நீ நினையாய் சீசி சினமே தவிராய் திருமுறைகள் ஓதாய் மனமே உனக்கு என்னவாய் என்று சொல்லி நம்முடைய குருஞான சம்பந்தர் சொல்கிறார். அப்போ திருமுறைகள் அவ்வளவு சிறப்பு. திருமுறை பற்றி நமக்கு திருமந்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 4-5ஆம் நூற்றாண்டுலேயே திருமுறை அப்படிங்கிறது நம்முடைய திருமுறைங்கிற சொல் 3 இடங்களில் வருதுங்க. 12 திருமுறைகளில் திருமுறை அப்படிங்கிறது 3 இடத்துல வருது. அதில் ஒன்று நம்முடைய திருமந்திரத்தில் திருமூலர் சொல்கிறார், ஏடங்கை நங்கை இறையங்கள் முக்கண்ணி வேடம் படிகம் விரும்புவன் தாமரை பாடும் திருமுறை பார்ப்பதி பாதங்கள் சூடுமின் சென்னிவாய் தோத்திரம் சொல்லும் என்று சொல்லி திருமந்திரத்தில் திருமுறை அப்படிங்கிற சொல் வருது. இன்னொன்று எங்கே வருது அப்படின்னா, நம்முடைய பெரிய புராணத்தில் கணநாதருடைய புராணத்தில் திருமுறை எழுதுவோர் வாசிப்போர் அப்படின்னு சொல்லி அங்கே சேக்கிழார் பெருமான் சொல்கிறார். 12ஆம் திருமுறையில் பெரிய புராணத்தில் வருது. இன்னொரு இடத்துல ஞானசம்பந்த பெருமானுடைய புராணத்தில் வருது திருமுறை அப்படிங்கிற சொல்லாட்சி. 3 இடங்களில் நமக்கு 12 திருமுறைகளில் வருது. அதில் ரொம்ப பழமையான இடம் எதுன்னா நமக்கு திருமந்திரம் தான். இப்படி திருமந்திரத்தில் பாடும் திருமுறை என்று சொல்லி நமக்கு நம்முடைய திருமந்திராசிரியர் திருமூல தேவநாயனாரே சொல்லியிருக்கிறார். அவ்வளவு சிறப்புடையது நம்முடைய திருமுறைகள். இந்த திருமுறைகளெல்லாம் எப்படி நமக்கு வந்தது அப்படின்னா, இறைவனை இறையராது நினைந்து அந்த பெருமானுடைய பேரறிவே தம்பால் விளங்க பெற்று தன்னுடைய உணர்வு எதுவுமே இல்லாத இறைவனது பேரறிவினுள் அடங்கி நின்ற ஞானிகளாகி விளங்கியவர்கள் தான் நமக்கு அருளியது திருமுறைக்கு. தான் ஏற்கனவே 12 திருமுறை யாரெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சிந்திச்சு இல்லைங்களா? முதல் 3 திருமுறை ஞானசம்பந்த பெருமான், 4, 5, 6 அப்பர் சாமிகள், 7ஆம் திருமுறை சுந்தரர், 8ஆம் திருமுறை என்று சொல்லக்கூடிய திருவாசகம், திருக்கோவையார், மணிவாசக பெருமான், 9ஆம் திருமுறை திருவிசைப்பா திருப்பல்லாண்டு, 9 ஆசிரிய பெருமக்கள், 10ஆம் திருமுறை திருமந்திரம், திருமூலர், 11ஆம் திருமுறை ஆலவாய் சொக்கநாத பெருமானோட சேர்த்து 12 ஆசிரிய பெருமக்கள், 12ஆம் திருமுறை நமக்கு
சேக்கிழார் பெருமான் இல்லைங்களா. இதில் 3 இடங்களில் சாமி அடியெடுத்து கொடுத்துருக்கிறார். ஒன்று தன்னை பற்றி பாடுவதற்கு வெண்ணெய்நல்லூரில் சுந்தரரிடத்தில் அடியெடுத்து கொடுத்தார் பித்தா என்று. மற்ற 2 இடம் வந்து அடியார்களை பற்றி பாடுவதற்கு தில்லைவாழ் அந்தர்தம் அடியார்க்கு மடியன் என்று சுந்தரருக்கு திருவாரூரில் அடியெடுத்து கொடுத்தார். அப்புறம் உலகலாம் என்று சொல்லி சேக்கிழார் பெருமானுக்கு ஆயிரங்கால் மண்டபத்தில் தில்லையம்பதியில் ஆயிரங்கால் மண்டபத்தில் அடியெடுத்து கொடுத்தார். இந்த வரலாறுலாம் நம்ம அந்த பெரிய புராணம் வருகின்ற பொழுது நம்ம சொல்லுவோம். இப்படி இவர்கள் வாயிலாக சிவபெருமானை வெளிப்படுத்திய சிறப்புடையது சைவ திருமுறைகள். இதுக்கு என்ன சான்று அப்படின்னா, ஞானசம்பந்த பெருமான் இளம்பையங்கூட்டூர் தேவாரத்தில் சொல்கிறார், எனதுரை தனதுரையாக அப்படின்னா அவர் பாடிய திருமுறையெல்லாம் அவர் பாடலையா, யார் பாடினது? சாமி உள்ளிருந்து உணர்த்த பாடியது. அப்படின்னா இறைவனே பாடியது தான் இந்த திருமுறை அப்படிங்கிற எண்ணம் நமக்கு முதல்ல வரணுங்க. ஏன்னா திருமுறைகளால் ஆகாத ஒன்றுமே கிடையாது. திருமுறை பாடித்தான் முதலையுண்ட பாலகனை நமக்கு இங்கே சுந்தரமூர்த்தி சாமிகள் மீட்டு கொடுத்தார். அவிநாசி எம்பதியில் 2 குழந்தைகள் குளத்தில் விளையாடிட்டு இருக்கிறாங்க. 2 குழந்தைகளுமே பிராமண குழந்தைகள். அந்த பிராமண குழந்தைகளில் ஒரு குழந்தைய வந்து முதல்ல விழுங்கிடுது. அதற்கு பிறகு 2 வருஷம் கழித்து சுந்தரர் வரார். 2 வருஷம் கழித்து சுந்தரர் வருகின்ற பொழுது நேராக வந்தவர் ஒரு வீட்டில் வந்து அழுகுரல் கேட்கும், ஒரு வீட்டில் மங்கள ஓசை கேட்கும். நம்மளாக இருந்தால் என்ன செய்வோம் அப்படின்னா, அங்கே ஏதோ வேறு ஏதோ நிகழ்ச்சி நடக்குது, அந்த பக்கம் போகக்கூடாது, மங்கள ஓசை கேட்குற பக்கம் நாம் போகலாம் அப்படின்னு நம்ம வந்து ஒரு சென்டிமெண்ட்டாக அந்த நல்ல ஓசை கேட்குற பக்கம்தான் போவோம். ஆனால் சுந்தரர் அப்படி அல்ல. அந்த அழுகுரல் கேட்குற வீட்டுக்கு தான் போனார், மங்கள ஓசை கேட்குற வீட்டுக்கு போகலை. என்னென்னு கேட்டார், இது மாதிரி 2 பிள்ளைகள் 2 ஆண்டுகளுக்கு முன்பாக விளையாடிட்டு இருந்தாங்க. ஒரு குழந்தைய முதல்ல பிடிச்சி விழுங்கிருச்சு, இன்னொரு குழந்தைக்கு உபநயன சடங்கு ஐயர்கள்லாம் செய்வாங்க இல்லைங்களா, பூநூல் கல்யாணம்னு 7 வயசு ஆகுது அந்த குழந்தைக்கு, பூநூல் கல்யாணம். அதனால் அந்த பெற்றோர்கள் வந்து நம்ம குழந்தை இருந்தால் நம்மளும் அவனுக்கு பூநூல் விழா செய்வோமே என்று சொல்லி வருந்தி அந்த மறையவனும் மறையவனுடைய மனைவி அழுது கொண்டு இருக்கிறார்கள் என்று சொல்லி சொன்ன உடனேயே சுந்தரர் என்ன செஞ்சார்னா, முதல்ல அழுகுரல் கேட்ட வீட்டுக்கு போனார். அப்படி உள்ளே போனார். போன உடனேயே அவங்க எப்படின்னா அந்த ஐயரும் ஐயரம்மாவும் சுந்தரரையே குருநாதராக கொண்டவர்கள். என்றைக்காவது ஒரு நாள் சுந்தரர் நம்ம வீட்டுக்கு வரமாட்டாரா அப்படின்னு ஏங்கிட்டு இருந்தவங்க அவங்க. இவர் போன உடனே அவங்களுக்கு அந்த குழந்தை இறந்து போன அந்த சோகமெல்லாம் தீர்ந்து போயிடுச்சு. 2 பேரும் வந்து அவர் திருவடியில் விழுந்து அப்படியே கதறினாங்க, அழுதாங்க, அழுது வணங்கினாங்க. வணங்கின உடனே சுந்தரர் என்ன கேட்குறாரு அப்படின்னா, இன்ப மகனை இழந்தது நீரோ அப்படின்னு கேட்டார். நம்மளாக இருந்தால் ஆமாம் சாமி இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சுன்னு கதறி இருப்போம். ஆனால் அவங்க 2 பேரும் என்ன சொன்னாங்க அப்படின்னா, அன்று நடந்து அன்று புகுந்து போனது முன்பு வணங்க முயல்கின்றோம் அப்படின்னாங்க. சாமி அது என்னைக்கோ நடந்து போச்சுங்க, நீங்கள் எங்களுக்கு வந்ததே பெரிய ஒரு கொடுப்பினை, உங்களை வணங்குறதுக்காக நாங்கள் வந்து தவம் செஞ்சுருக்கோம் என்று சொல்லி 2 பேரும் அவர் திருவடியில் விழுந்து வணங்கினாங்க. அதற்கு பிறகு தான் சுந்தரர் நினச்சி பார்க்குறாரு, நான் வந்ததுக்கே வந்து இந்த மறையவனுடைய மனைவியும் தன்னுடைய பிள்ளை இழந்த சோகத்தை கூட மறந்து போய் என்னை இப்படி வரவேற்கிறாங்க, திருவடியில் விழுந்து வணங்குறாங்க. அதனால் அந்த குழந்தையை உயிர் பெற்று கொடுத்து அதற்கு பிறகு தான் அவிநாசி பெருமானுடைய திருவடியை வணங்குவேன் என்று சொல்லி நேராக கோயிலுக்கு போகல, அவர் அந்த குளத்துக்கு போனார். இன்றைக்கி நீங்கள் போனீங்கன்னா கோயில் இருந்து வலது பக்கம் போனீங்கன்னா அந்த மடு இருக்குங்க, முதலையுண்ட அந்த மடு இருக்கும், அந்த முதல மடுன்னு சொல்லுவாங்க. அங்கே நேராக போனார். அங்கே போய் முதல்ல சாமிக்கிட்ட வந்து அந்த பதிகத்தை பாடுறார். எற்றான் மறக்கேன் எழுமைக்கும் எம்பெருமானையே உற்றா என்று உன்னையே உள்குகின்றேன் உணர்ந்து உள்ளத்தால் குற்றாடரவா புக்கொழியூர் அவிநாசியே பற்றாக வாழ்வேன் பசுபதியம் பரமேட்டியே என்று சொல்லி 7 பிறப்புலையும் உன்னை நான் மறக்க மாட்டேன் சாமி அப்படின்னு சொல்லி எல்லாம் இறைவனை பாடுறார். 3 பாட்டு பாடினார், குழந்தை வரல. அதனால் 4வது பாட்டில் கொஞ்சம் கடுமையாக என்ன செஞ்சார் அப்படின்னா, சாமி என்ன பண்ணுவீங்களே தெரியாது, அந்த குழந்தை வரணும், இப்போ நீங்கள் காலனுக்கு கட்டளையிட்டு அந்த குழந்தைய வர செய்யணும் என்று சொல்லி கொஞ்சம் கட்டளை போடுற மாதிரி பாடினார். உரைப்பார் உரையுகந்து உள்க வல்லார் தங்கள் உச்சியார் அரைக்காடு அரவ ஆதியும் அந்தமும் ஆயினாய் புரைக்காடு சோலை புக்கொழியூர் அவிநாசியே கரைக்கால் முதலையை பிள்ளை தர சொல்லு காலனையே. அங்கே பார்த்தீங்கன்னா குளத்தில் வந்து தண்ணி கிடையாது, தண்ணி இல்லைன்னா முதலை இருக்காது இல்லையா, தண்ணியும் கிடையாது முதலையும் கிடையாது. எப்படி போய் குழந்தை வரும், பிள்ளை முதல்ல வரும், அது முதல்ல வாயிலிருந்து பிள்ளை வரும்.
நினச்சே பார்க்க முடியாது இல்லையா? ஆனால் கேட்குறாரு, அரைக்காடு அரவா ஆதியும் அந்தமும் ஆயினாய் புரைக்காடு சோலை புக்கொலியூர் அவிநாசியே கரைக்கால் முதலையை பிள்ளை தர சொல்லு காலனையே. சாமிகிட்ட எப்படி கேட்குறாரு பாருங்க சுந்தரர். கரைக்கால் முதலையை, அந்த முதல்ல தானே குழந்தைய பிடிச்சிட்டு போச்சு, அந்த குழந்தை எனக்கு இப்போ வேணும் அப்படின்னு சொன்னார். சாமி பார்த்தாரு, உடனே வருணனுக்கு கட்டளை போட்டார். வருணன் மலை பொழிந்தான், மலை வந்தது, குளம் நிரம்பிச்சு. எங்கிருந்தோ அந்த முதலை வந்தது, அந்த முதலையினுடைய வாயிலிருந்து அந்த குழந்தை வெளியில் வந்தது. 2 வயசு வளர்ச்சியோடு வந்தது. அதுதான் ரொம்ப முக்கியங்க. இந்த குழந்தைய முழுங்குற பொழுது, முதல்ல குழந்தை முழுங்குற பொழுது 5 வயசு. இப்போ அந்த குழந்தைக்கு என்ன வயசு? 7 வயசு. அந்த 2 வயசுக்கு உண்டான வளர்ச்சி அந்த குழந்தையினுடைய உடம்புல இருந்தது. அதுதான் பெரிய ஆச்சரியம். எத்தனையோ அற்புதங்கள் நம்ம திருமுறைகள் நிகழ்த்தியிருந்தாலும் கூட, அதாவது ஞானசம்பந்த பெருமான் வந்து பூம்பாவை உயிர்ப்பிக்கின்ற பொழுது அந்த சாம்பலும் எலும்பும் இருந்தது. இந்த சாம்பலும் எலும்பை வச்சு அவர் பதிகம் பாடினார். அந்த பதிகத்தில் வந்து போதியோ என்று சொல்லக்கூடிய அந்த மந்திரம் இருக்குது பாருங்கள். அதாவது மட்டிட்ட புன்னையம் காணல் மடமையிலை கட்டிட்டம் கொண்டான் கபாலீச்சரம் அவர்தான் ஒட்டிட்ட பண்பின் உருத்தர வல்கணத்தாருக்கு அட்டிட்டல் காணாது போதியோ பூம்பாவாய். 10 பாட்டிலே அது மாதிரி வருங்க. போதியோ போதியோன்னு வரும். அந்த போதியோ அப்படிங்கிறது தான் மந்திரம். அந்த போதியோங்கிறது தான் அந்த எலும்பு சாம்பல் இருந்த குடத்துக்குள்ளே போய் அந்த குழந்தைய வந்து உருவமாக்குனது. அந்த பூம்பாவையை வந்து உயிர்ப்பித்தது அந்த மந்திரம் தான் சேக்கிழார் பெருமான் சொல்லார். போதியோ என்னும் அன்னமை திருவாக்கு என்னும் அமுதம் அப்படிம்பார் சேக்கிழார் பெருமான். அந்த பதிகத்தில் அவர் பாடுனதில் மந்திரம் என்னென்னா போதியோ அப்படிங்கிறது தான். அங்கே வந்து எலும்பு இருந்தது, அதே மாதிரி சாம்பல் இருந்தது. அதே மாதிரி நாவுக்கரசு பெருமான் அப்புதி நாயனாருடைய மூத்த திருநாவுக்கரசை உயிர்ப்பிக்கின்ற பொழுது பாம்பு கடிச்சு போன இறந்த நாவுக்கரசு அந்த மூத்த திருநாவுக்கரசை உயிர்ப்பிக்கிறதுக்கு அந்த உடம்பு இருந்தது இல்லையா? அந்த உடம்பு இருந்தது. அவர் 1 குழாம் பதிகம் பாடி அந்த குழந்தைய உயிர்ப்பித்து கொடுத்தாரு. இங்கே வந்து முதலையும் கிடையாது, அதே மாதிரி அந்த மடுவில் தண்ணியும் கிடையாது. இதையெல்லாம் வர வச்சு பெருமான் அதற்கு பிறகு அந்த குழந்தையினுடைய வளர்ச்சி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, உலகியல் பொருள் யாராவது ஒருத்தர்கிட்ட நம்ம கொடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அது முதல வாயில் சிக்கின மாதிரி தான் அப்படிம்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? முதல வாயில் போய் ஏதாவது சிக்கிச்சுன்னா மீண்டும் வரவே வராது. ஆனால் அப்படி இருந்த அந்த நிலையெல்லாம் மாற்றி சுந்தரருடைய அந்த பதிகம் இருக்குது பாருங்க, அதுதான் செந்தமிழ் பதிகம் அப்படிங்கிறது. அந்த பதிகம்தான் அந்த குழந்தைய வந்து உயிர்ப்பித்து கொடுத்தது. இப்படியெல்லாம் அற்புதங்கள் செய்தது நம்முடைய திருமுறைகள். அதனால தான் இதை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதாவது இறைவனே பாடிய திருப்பதிகங்கள் அப்படின்னு சொல்கிறார். அதனால தான் எனதுரை தனதுரையாக என்று சொல்லி ஞானசம்பந்த பெருமான் சொல்கிறார். நாவுக்கரசு பெருமான் என்ன சொல்கிறார்னா, பண்ணிய செந்தமிழ் மாலை பாடுவித்து என் சிந்தை மயக்கருத்த திருவருளினானே அப்படின்னார். அப்படின்னா நான் பாடலை, பாடுவித்து அப்படின்னா யாரோ ஒருத்தர் உள்ளேருந்து பாட வைக்கிறாங்கன்னு அர்த்தம். அப்போ சாமி தான் உள்ளேருந்து பாடினார்னு சொல்லி யார் சொல்கிறா? நாவுக்கரசு பெருமானும் அதே மாதிரி சொல்கிறார். அப்புறம் என்ன சொல்கிறார்னா, நம்முடைய நம்பி ஆரூரர் அவரை பற்றி சொல்லுகின்ற பொழுது, சொற்றமில் பாடுகின்றார் தூமரை பாடும் வாயால். சிவபெருமானே அடியெடுத்து கொடுக்கிறார். அடியெடுத்து கொடுக்கிறவர் உள்ளேருந்து உணர்த்த தானே அடியெடுத்து கொடுக்க முடியும். அப்போ நம்பிகளுடைய பதிகமும் அப்படி தான் வருதுங்க. அதே மாதிரி நம்முடைய வாதவூர் அடிகள் திருவாசகம் இயற்றிய மணிவாசக பெருமான் சொல்லுகின்ற பொழுது என்ன சொல்கிறாரா, நாயனை தன்னடிகள் பாடுவித்த நாயகனை அப்படிங்கிறார். பாடிய அப்படின்னு சொல்லலை, பாடியதுன்னா அவரே பாடுனதாக அர்த்தம். பாடுவித்த அப்படின்னா யாரோ உள்ளேருந்து பாடுறாங்க. அதுதான் நாயனை தன்னடிகள் பாடுவித்த நாயகனை பேயேனதுள்ள பிழை பொறுக்கும் பெருமையனை சீயேதும் இல்லாதன் செய்பணிகள் செய்கின்ற தாயான ஈசற்கு சென்றோதாய் போத்தும்பி என்று சொல்லி. அப்போ இந்த திருமுறைகள் எல்லாம் யார் பாடியது அப்படின்னா சிவபெருமானே உள்ளிருந்து பாடியது தான் திருமுறைகள். அதனால தான் தேவாரம் படிங்க தேவாரம் படிங்கன்னு சொல்கிறது. இங்கே வழிபாட்டில் வேறு எந்த நூலும் படிக்கிறது இல்லை. நாம் 12 திருமுறைகள் தான் இங்கே பாடுறோம். நம்ம இப்போ பாடியதெல்லாம் தேவாரம், திருவாசகம், அப்புறம் திருவிசைப்பா, திருப்பல்லாண்டு, பெரிய புராணம், இப்படி தான் நம்ம பாடுறோம். இப்போ தேவாரத்தில் மொத்தம் 7 திருமுறைகள் இருந்தாலும் ஏதோ ஒன்று நம்ம பெருமான் திருவடிக்கு விண்ணப்பம் வைக்கிறோம். விசேஷ காலங்களில் 12 திருமுறை நம்ம வந்து பெருமான் திருவடிக்கு விண்ணப்பம் வைப்போம் என்று சொல்லி, இப்படி அந்த எல்லாமே வந்து இறைவனே பாடியதான் நமக்கு வந்து அது வந்து பெரிய புராணத்தில் இதை பற்றி சொல்லுகின்ற பொழுது
ஞாலம் அளந்த மேன்மை தெய்வத்தமிழ் அப்படிங்கிறார் சேக்கிழார் பெருமான். இந்த உலகத்தையே அளந்த தமிழ் என்ன அப்படின்னா தேவார திருவாசகம்தான் என்று சொல்லி நமக்கு என்ன துன்பங்கள் வந்தாலும் சரிங்க, நம்ம பெருமானிடத்தில் விண்ணப்பம் செய்ய வேண்டியது தேவாரம்தான். இறைவன் விரும்பி கேட்பது தேவாரம்தான். நீங்கள் அதனால தான் மற்ற பாடலெல்லாம் நம்ம வேண்டாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம், இங்கே அருளாளர்கள் பாடிய இறைவன் உள்ளிருந்து உணர்த்த பாடிய அந்த திருமுறைகள் தான் பெருமான்கிட்ட நம்ம இங்கே விண்ணப்பம் செய்யணும். நம்ம வழிபாடு எல்லாமே அப்படி தான் இருக்கணும். நம்ம வீட்டில் கண்டிப்பாக படிக்கிறோமா இல்லையா, 12 திருமுறைகள் நமக்கு கட்டாயம் இருக்கும். 12 திருமுறைகள் நம்ம வழிபாடு செய்கிற வீட்டில் எப்படி நம்ம வீட்டில் சாமி படமெல்லாம் வச்சுருக்கிறோமோ அது மாதிரி திருமுறைகள் கண்டிப்பாக இருக்கணும். திருமுறை கோயில்னே பெரியவங்க வச்சுருக்கிறாங்க. ஈரோட்டில் பார்த்தீங்கன்னா, ஈரோட்டில் சிவபூஜை நம்ம பண்ணுறோம் இல்லைங்களா, சாமிக்கு குருநாதர்கிட்ட தீட்சை வாங்கி சிவலிங்க திருமேனி வாங்கி நம்ம பூஜை பண்ணுறோம். ஈரோட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா திருவாசக பூஜைனே பண்ணுவாங்க. அவங்க வேறு எதுவும் பண்ண மாட்டாங்க. திருவாசகத்தை வச்சுருப்பாங்க, திருவாசகத்துக்கு அர்ச்சனை பண்ணுவாங்க, திருவாசகத்துக்கு தீபாராதனை காட்டுவாங்க, திருவாசகத்துக்கு நைவேத்தியம் காட்டுவாங்க, அப்புறம் திருவாசகத்துக்கு பஞ்சபுராணம் சொல்லுவாங்க. அப்படின்னா அதை எப்படி நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்க பெருமானுடைய திருமேனியாகவே நினைக்கிறாங்க. அதாவது வையாபுரியார் சொல்லுகின்ற பொழுது அந்த திரு அப்படிங்கிற அடைமொழி சொல்லுவார். முதல்ல ஒவ்வொரு எழுத்துக்கும் அது திரு அடைமொழி, அப்புறம் ஒவ்வொரு வார்த்தைக்காகி, ஒவ்வொரு வாக்கியத்துக்காகி, ஒவ்வொரு பாடலுக்காகி, அப்புறம் ஒவ்வொரு பதிகத்துக்காகி, அப்புறம் அந்த நூலுக்கே அடைமொழி திருவாசகம், திரு என்று சொல்லுவாருங்க. அப்படின்னா அதுக்கு பேர் இலக்கணத்தில் அண்மை தொகை அப்படின்னு சொல்லி, அடையெடுத்த அண்மை தொகை என்று சொல்லி நமக்கு இதில் இலக்கணத்தில் சொல்லுவாங்க. அடையெடுத்த ஆகுபெயர் என்று சொல்லுவாங்க. இப்படி அந்த திரு அப்படிங்கிற அடைமொழி எதுக்கு அப்படின்னா திருவாசகத்தில் ஒவ்வொரு எழுத்துக்கும் அது அடைமொழிங்க. அதே மாதிரி ஒவ்வொரு சொல்லுக்கும் அடைமொழி, ஒவ்வொரு வாக்கியத்துக்கு அடைமொழியாகி, ஒவ்வொரு பாடலுக்கும் அடைமொழி. திருன்னா என்ன? செல்வம். முதல்ல பார்த்தோம் இல்லைங்களா, சிவபெருமானை குறிக்கக்கூடிய சொல் தான் திருங்க. இந்த சென்றடையாத திருவுடையானை சிராப்பள்ளி குன்றுடையானை கூற என் உள்ளம் குளிருமே என்று சொல்லி அந்த திருமுறை அப்படிங்கிறதுல திரு என்று சொல்லுவது அடையக்கூடிய ஒரு பெரும் பொருளாக இருக்கக்கூடிய சிவம் என்று சொல்லி நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். அந்த சிவத்தை பெறக்கூடிய பாடல்கள் தான் முறை. அப்படின்னா முறைப்படுத்தி இருக்கிறது, ஒன்றுபடுத்தி இருக்கக்கூடிய ஒரு தொகுப்புன்னு அர்த்தம், வேற ஒன்றும் இல்லை. இப்போ பெருமானை அடையத்தக்க பரம்பொருளை அடையக்கூடிய நூல் தான் நமக்கு திருமுறைகள். அதே மாதிரி நமக்கு 12 திருமுறைகள் இப்படி இருக்குது. அதே மாதிரி சைவ சித்தாந்தம் அது என்னென்னா இலக்கணம். இது ஒரு இலக்கியம் அப்படின்னா அது இலக்கணம். இலக்கியம் முதல்ல நல்லா படித்தா தான் இலக்கணம் தெரிஞ்சுக்க முடியும். அதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம். 14 சாத்திரங்கள் நமக்கு, 12 திருமுறைகள், 14 சாத்திரங்கள், இதெல்லாமே நமக்கு தெரிஞ்சுக்கணுங்க. எல்லாத்தையும் படிக்க முடியலனாலும் சைவத்தில் என்னென்னவெல்லாம் இருக்குது அப்படிங்கிறதையாவது நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதற்கு பிறகு நம்ம எவ்வளோ முடியுமோ அவ்வளோ படிக்கலாம். ஆரம்பத்தில் அப்படி தான் இருக்கும். அப்படியே கொஞ்சம் உள்ளே போனோம்னா நமக்கு அந்த ஆர்வம் சாமி கொடுத்துருவார். அதாவதுங்க இது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறதுனா சைவத்தில் அந்த வேட்கை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆசை இருக்கணுங்க. இதை தெரிஞ்சுக்கணும், இதை கற்றுக்கணும், இதை படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை மட்டும் இருந்தால் போதும். பெரிய ஒரு இதெல்லாம் ஒன்றும் வேண்டியதில்லை. அப்படி இருந்ததுன்னா அந்த தேடல் அப்படிங்கிறது நமக்கு வேணும் மனசுக்குள்ளே. ஒரு பொருள் தெரியலையா, அதை எப்படியாவது தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற அந்த வேட்கை நமக்கு கண்டிப்பாக இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா சாமி எப்போவாவது நமக்கு அதை யார் மூலமாவது நமக்கு கண்டிப்பாக உணர்த்துவார். இப்படி நமக்கு இந்த திருமுறைகள் எல்லாம் அதான் நம்முடைய பெரியவங்க அதான் சொல்கிறாருங்க, சொற்றமிழ் பாடுகின்றார் தூமறை பாடும் வாயால் என்று சொல்லி இறைவனே விரும்பி கேட்டது திருமுறை. அது எப்படிப்பட்ட பெருமான்? நம்ம பெருமான் வேண்டுதல் வேண்டாமை இல்லாதவன் பெருமான். சாமிக்கு எதுவும் வேணுங்கிறத யாரும் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. அவருக்கே எல்லாமே நிறைவாக இருக்கக்கூடிய பெருமானை எனக்கு வேணும்னு கேட்டது என்னென்னா திருமுறை மட்டும்தான் கேட்குறாரு. வேறு எதுவுமே அவர் கேட்கலை. யாருக்கிட்ட எதுவும் கேட்கக்கூடிய நிலையில் சாமி இல்லைங்க. கொடுக்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடியவர் தான் நம்ம அண்டமுழுதுடையார். ஆனால் அவரே கேட்கிறார். அப்படின்னா நீங்கள் திருமுறை போய் நின்று பாடுனீங்கன்னா கண்டிப்பாக சாமி மனம் குளிர்ந்து கேட்பார். உங்களுடைய குறைகளை நீங்கள் எப்படி சொல்லணும்னா திருமுறை வாயிலாகத்தான் சொல்லணும். ஏதாவது ஒரு தெரிஞ்ச தேவாரத்தை பாடி சாமி என்னுடைய நிலை இப்படி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக பெருமான் தீர்த்து வைப்பார். இன்னொன்று என்னென்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது, அர்த்தஜாம பூஜையில் நீங்கள் விண்ணப்பம் வச்சிங்கன்னா கண்டிப்பாக நடக்கும். இது எங்கே பார்க்கலாம் அப்படின்னா சுந்தரருடைய வரலாற்றில் பார்க்கலாம். சுந்தரருடைய வரலாற்றில் ஒரு கண் அவருக்கு காஞ்சிபுரத்தில் கிடச்சிருது. ஒரு கண் காஞ்சிபுரத்தில் கிடச்சி 2வது கண் இல்லை, ஒரு கண்ணோடவே தான் வர்றார். அப்படி வருகின்ற பொழுது
பரவினாச்சாருடைய தன்னுடைய மனைவியை பார்க்க செல்லுகின்ற பொழுது 2 கண்ணு இருக்கணும்னு நினைக்கிறார். 2 கண்ணோட தான் போய் மீண்டும் அங்கேருந்து எப்படி வந்தோமோ அதே மாதிரி அந்த வீட்டுக்கு போகணும்னு நினைக்கிறார். அப்போ அவர் பெருமான்கிட்ட அர்த்தஜாம பூஜையில் தான் விண்ணப்பம் வைக்கிறார். மீளா அடிமை உமக்கே ஆளாய் பிறரை வேண்டாதே மூலாத்தீ போல் உள்ளே கரன்று முகத்தால் மிகவாடி ஆளாயிருக்கும் அடியார்தங்கள் அல்லல் சொன்னக்கால் வாளாங்கிருப்பீர் திருவாரூரில் வாழ்ந்து போதீரே அப்படின்னார். அப்படின்னா நான் எப்படிப்பட்டவன்னா சும்மா அப்படி வந்துட்டு போயிட்டு சாமி கும்பிட்டு போகிற மாதிரி ஆள் இல்லை. நான் மீளா அடிமைனார். மீளா அடிமைன்னு என்ன தெரியுங்களா? இப்போ நம்ம இந்த பிறப்புலேயும் அடிமை தான், இந்த பிறப்புக்கு அடுத்து நமக்கு பெருமான் திருவடிக்கு போனாலும் அடிமை தான், அடுத்து எத்தனை பிறப்பு வந்தாலும் அடிமை தான். அப்படின்னா மீளா அடிமை. சாமி ஒருத்தன் தான் நமக்கு எஜமானன், எல்லாமே நம்ம அவனுடைய அடிமைகள். அதான் சொல்கிறார், மீளா அடிமை உமக்கே ஆளாய் பிறரை வேண்டாதேனர். அப்படின்னா நான் வேறு யார்கிட்டையும் போய் எதுவும் கேட்கறதில்ல, எனக்கு என்ன வேணாலும் கூட தான் நான் கேட்பேன் இல்லையா. 2 கண்ணும் போனதுக்கு பிறகு கூட சுந்தரர் போய் வேறு யாருக்கிட்டையும் போய் எதுவும் கேட்கலைங்க. திருவொற்றியூரில் சபதத்தை மீறி போனார், 2 கண்ணும் போயிடுச்சு. 2 கண்ணும் போனால் நம்ம இந்த சாமியை வணங்குவோமா? கண்டிப்பாக நம்ம வணங்க மாட்டோம். இது சாமியே இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம பாட்டுக்கு போயிடுவோம். ஆனால் சுந்தரர் அப்படி அல்ல. 2 கண்ணும் போனதுக்கு பிறகு கூட என்ன பாடினார் அப்படின்னா, பிழைப்பனாகிலும் திருவடி பிழையேன் வழிக்கு வீழினும் நின் திருப்பெயரல்லால் மற்ற நான் அறியன் மறுமாற்றம் ஒழுக்க என் கண்ணுக்கு ஒரு மருந்துரையாய் ஒற்றியூரேனும் ஊருரைவான் என்னார். ஒரு ஊன்றுகோல் கூட சாமிகிட்ட தான் கேட்டார், வேறு யாருக்கிட்டையும் கேட்கல. அப்படின்னா அதான் சொல்கிறார், மீளா அடிமை உமக்கே ஆளாய் பிறரை வேண்டாது அப்படின்னா வேறு யாரையும் நான் போய் வேண்டினது கிடையாது. அப்புறம் தான் சொல்கிறார் பாருங்க, மூலாத்தீ போல் உள்ளே கனன்று முகத்தால் மிகவாடி ஆளா. முதல்ல என்ன சொல்கிறாருன்னா, எனக்குள்ள ஒரு துன்பம் இருக்குது, அந்த துன்பத்தை என்னுடைய முகத்தை பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். நீங்கள் என்ன செஞ்சுருக்கோன்னு, என்னை ஆளாக கொண்டவர் இல்லையா சாமி. யார்? என்னை நீங்கள் ஆளாக கொண்டவர். என்னுடைய முகத்தை பார்த்த உடனே என்னுடைய துன்பத்தை நீங்கள் தீர்த்திருக்கணும், தீர்க்கலை. சரி பரவாயில்ல, மூலாத்தீ போல் உள்ளே கனன்று முகத்தால் மிகவாடி. அப்புறம் என்ன சொல்கிறார், ஆளாயிருக்கும் அடியார்தங்கள் அல்லல் சொன்னக்கால் அப்படின்னார். சரி அப்படி இல்லைனாலும் நான் மனசு விட்டு கேட்குறேன், ஆனாலும் நீங்கள் என்னுடைய துன்பத்தை நீக்க மாட்டேங்கிறீங்க. அதான் சொல்லார், மூலாத்தீ போல் உள்ளே கனன்று முகத்தால் மிகவாடி. எனக்கு உள்ளே இருக்கக்கூடிய துன்பம் என்னங்கிறது உங்களுக்கு தெரியும், ஏன்னா நீங்கள் தான் என்னை ஆட்கொண்டவர். சரி அது கூட தீர்க்கலை, என்னுடைய முகத்தை பார்த்து அந்த வாட்டத்திலையாவது நீங்கள் தெரிஞ்சிருக்கணும், அப்போவும் நீங்கள் செய்யலை. நான் வாய் விட்டு கேட்டுட்டேன், ஆளாயிருக்கும் அடியார்தங்கள் அல்லல் சொன்னக்கால். நான் சொல்லியும் நீங்கள் தீர்க்கலைன்னா வாளாங்கிருப்பீர் திருவாரூரில் நான் எப்படியோ கெட்டு போகிறேன், நீங்கள் நல்லா இருங்க என்று சொல்லி சாமியை பார்த்து வாழ்ந்து போதீரே வாழ்ந்து போதீரேனே பாடுவாருங்க. அந்த பாட்டில் ரொம்ப அந்த பதிகத்தில் அருமையான இடங்கள்லாம் நிரம்ப இருக்குதுங்க. என்ன சொல்கிறாருன்னா, விற்றுக்கொள்ளீர் ஒற்றியல்லீர் விரும்பி ஆட்பட்டேன் குற்றம் ஒன்றும் செய்ததில்லை கொத்தையாக்கினீர்னர் எற்றுக்கடிகள் எண்கண் கண்டீர் நீரே பழிப்பட்டீர் மற்றை கண்தான் தாராதொழிந்தால் வாழ்ந்து போதீரே அப்படின்னார். அப்படின்னா நான் உங்களுக்கு அடைக்கலமாக இருக்கக்கூடிய ஒரு பொருள், நான் அடைக்கலமாக இருக்கக்கூடிய என்னை தேவையாக இருந்தால் வச்சுக்கோங்க, இல்லைன்னா விற்று போடுங்க அப்படிங்கிறார். ஒரு பொருள் அப்படின்னா ஒற்றி வைத்து அப்படின்னா அடமானம் வைக்கிறது. நீ ஒன்றும் அடமானமெல்லாம் வைக்க வேண்டியதில்லை, என்ன வேண்டான்னா விற்றுருங்க அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னா விற்றுக்கொள்ளீர் ஒற்றி அல்லேன் என்ன சொல்கிறார், விரும்பி ஆட்பட்டேன்கிறார். நான் யாருடைய ஒரு இதிலே நான் உங்களுக்கு ஆளாக இல்லை, நானே தான் விரும்பி உங்களுக்கு ஆளாக இருக்கிறேன். குற்றம் ஒன்றும் செய்ததில்லை, நான் என்ன தப்பு செஞ்சேன், என்னுடைய கண்ணை இப்படி நீங்கள் கொத்தையாக்கிட்டீர் அப்படின்னு சொல்ல என்னை குருடனாக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி மற்றை கண் தான் தாராதொழுந்தால் வாழ்ந்து போதீர் என்று சொல்லி, அப்படி எனக்கு வேறு இன்னொரு கண்ணை கொடுக்கலைன்னா நீங்கள் நல்லா இருந்துட்டு போங்கன்னு சொல்லி அது அர்த்தஜாம பூஜையில் தான் அந்த பதிகத்தை பாடுறாருங்க. அர்த்தஜாம பூஜை பதிகத்தில் அந்த பதிகம் பாடி முடிச்ச உடனேயே அவருக்கு வலதுகன் வந்துடுது. வலதுகன் அதற்கு பிறகு தான் அவர் பரவினாச்சாரியுடைய வீட்டுக்கு போக போகிறார். அப்போ நம்மளுடைய வேண்டுதல் ஏதாவது நீண்ட நாள் நிறைவேறாமல் இருந்தால் சாமிகிட்ட அர்த்தஜாம பூஜையில் வைங்க, கண்டிப்பாக நிறைவேறும். அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. அதுக்கு சான்று என்னென்னா இதுதான், சிவக்கோணிய உரையில் அதை எழுதுகிறார். நமக்கு நீண்ட நாட்களாக நடக்க வேண்டிய ஏதாவது ஒரு இருந்ததுன்னா பெருமான் திருவடியில் எங்கே வைக்கணும், அர்த்தஜாம பூஜையில் நம்ம விண்ணப்பமாக வைக்கணும். தவறு இல்லை, பெருமான்கிட்ட தான் நம்ம கேட்க முடியும், வேறு யார்கிட்ட கேட்க முடியும், நம்ம சாமிகிட்ட தான் நம்ம கேட்க முடியும். பெரியவங்கெல்லாம் எதுவுமே கேட்க மாட்டாங்க, அதுக்கு பேர் நிற்காமைய வழிபாடுன்னு பேருங்க.
நம்ம காமிய வழிபாடு உலகில் இருக்கிறதுனால நமக்கு அதுவும் வேணும் இல்லைங்களா? ஆனால் பெரியவங்க எதுவுமே கேட்க மாட்டாங்க. இப்படி நமக்கு திருமுறைகள் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியது. அந்த திருமுறை முழுவதும் இன்றைக்கி நம்ம சிந்திக்க முடியல. அடுத்த வகுப்பில் ஞானசம்பந்த பெருமான் எப்படி பாடினார், நாவுக்கரசர் எப்படி பாடினார், முக்கியமானதெல்லாம் சேக்கிழார் பெருமான் பெரிய புராணம் எப்படி வந்ததுங்கிறதெல்லாம் அடுத்த வகுப்பில் நம்ம சிந்திச்சுக்கலாம். நேரம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறப்ப அத்துஜாம் பூஜைக்கு. அதனால் இந்த வகுப்பில் இந்த அளவுக்கு நம்ம ஒரு சிந்தனையை வைத்து கொண்டு திருமுறைகள் தான் நமக்கு நம்மை வாழ்க்கையில் நம்மளை ஈடேற்றுவது. திருமுறை பாடினாவே போதும். நமக்கு நம்முடைய இல்ல நிகழ்வுகள், வாழ்வியல் சடங்குகள் அத்தனையுமே திருமுறை மூலமாக செய்யலாம். நமக்கு ஆகமம் ஒன்றும் புறம்பெல்லாம் கிடையாது. அதுவும் உயர்ந்தது தான், உயர்ந்த நெறி தான். அது அவங்க தெரிஞ்சவங்க அவங்க பாடுறாங்க. நமக்கு திருமுறை தான் நமக்கு தெரியும். அதனால் திருமுறை வழியாக நம்ம வழிபாடு செய்வது சிறந்தது. அதனால் 12 திருமுறைகள் ரொம்ப ரொம்ப உயர்ந்த ஒரு நிலை என்று சொல்லி அந்த திருமுறை பாடிய ஆசிரியர் பெருமக்கள் 27 பேருங்க. சிவபெருமான் அதில் ஒருத்தர். 27 ஆசிரியர் பெருமக்களில் ஆலவாய் சொக்கநாத பெருமானும் ஒருவர் என்று சொல்லி இந்த அளவுக்கு நான் இன்று நிறைவு செஞ்சு அடுத்த வாரம் மண்டல பூஜை முடிந்து அன்பர்கள் எல்லாம் ராமேஸ்வரம் போக இருக்கிறதுனால அடுத்த வாரம் ஒரு வாரம் மட்டும் வகுப்பு வைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதுக்கு அடுத்த வாரம் கண்டிப்பாக வகுப்பு நடக்கும். அவசியம் எல்லா பிறவிகளும் எல்லோரும் வந்துடுங்க. எந்த அளவுக்கு நீங்கள் வருவீங்கன்னு எனக்கு தெரியல. சாமி தான் அருள் செய்யணும். அண்டு முளசோடையாரும் நீல் நெடுங்கண்ணி அம்மா அருள் செய்யணும். எனக்கு நிறைய பணிகள் இருக்குது, உங்களுக்கும் தெரியும். இருந்தாலும் கூட ஒரு கோயில் நம்ம திருப்பணி நல்லா சிறப்பாக செஞ்சுருக்குதுன்னா அங்கே திருக்கூட்டம் நல்லா வளரணுங்க. திருக்கூட்டம் இருந்தால் தான் நமக்கு வழிபாடு நீண்ட நெடுங்காலம் செம்மையாக இருக்கும். ஈரோடு திருக்கூட்டம் ஆரம்பித்து 84 வருஷம் ஆயிடுச்சுங்க. 84 வருஷம் குன்றக்குடி அடிகளார், நம்முடைய தவத்திரு தொண்டர்சீர் பரவார், இவங்கெல்லாம் சேர்ந்து ஆரம்பித்த திருக்கூட்டம் தான் ஈரோடு திருக்கூட்டம். அவங்கெல்லாம் வந்திருந்தாங்க அன்னைக்கு. அந்த ஆரம்ப விழாவுக்கு அவங்கெல்லாம் மாசிலாமணி ஐயாலாம் வந்திருந்தாங்க. 84 ஆண்டுகள் ஆயிடுச்சு. கோயம்புத்தூரில் ஒரு திருக்கூட்டம் கண்ணப்பருடைய அந்த பாடசாலை ஆரம்பித்து அது 80 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இப்பெல்லாம் பழமையான திருக்கூட்டங்கள் நிறைய இருக்குது. எங்கள் ஐயா திருக்கூட்டம் ஆரம்பித்தப்போ 50 வருஷம் ஆயிடுச்சு. 46 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அதனால் திருக்கூட்டம் தான் நம்மளை அந்த நெறிப்படுத்தக்கூடியது. அப்படின்னா அதாவது நமக்கு ஒன்றும் தெரியலினாலுமே கூட திருக்கூட்டத்தில் இருந்தால் அடியாராக இருந்தாவே நம்ம ஒரு நெறிக்கு நம்ம போய் சேர்ந்துருவோம் என்று சொல்லி இந்த புராணம் பெரிய புராணம் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாவது நடக்கும் குறைஞ்சது. ஏன்னா அந்தளவுக்கு சிவக்கொணியாவுடைய உரை வச்சு தான் நம்ம சிந்திக்க போகிறோம். உடனடியாக முடியறதில்லை. எல்லோரும் ஒத்துழைப்பு கொடுக்கறத பொறுத்து நம்ம சிந்திக்கலாம் என்று சொல்லி இந்த அளவில் இன்று நிறைவு செய்து அடுத்து இன்னொரு 2 வகுப்புக்கு திருமுறைகள் பற்றியே பேசிட்டு அதற்கு பிறகு தான் உலகெல்லாம் பாட்டுக்குள்ளேயே நம்ம நூலுக்குள்ளேயே போவோம். இந்த புத்தகம் பெரிய புராணம் வேணுங்கிறவங்க நம்ம அசோக ஐயாட்ட சொன்னீங்கன்னா அவர் வாங்கி